ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். என் வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ என் வாய்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் செக் மூலமாக தெரிவிக்கலாம் எனக்கு. ஓகே. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வணக்கம். ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் எல்லாமே நீங்க போஸ்டர் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு ஸ்கிரீன் முன்னாடியே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதுல நான் கொடுத்துருப்பேன், சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு நம்ம சில சில விஷயங்கள் பார்க்க இருக்கு. ஓகேயா? ஸோ நீங்க இப்ப இந்த செமினார், அதாவது இந்த ப்ரோக்ராம் ஜாயின் ஆனதுக்கு காரணமே என்னதுன்னா, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னா என்ன, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுக்கிறனால என்னென்ன யூசஸ், அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஸோ அந்த பாடங்கள்ல என்னென்ன சிஸ்டம்ஸ் வருது, ஸோ என்னென்ன விஷயங்களை பத்தி படிக்க போறீங்கன்னு சம்மந்தப்படுத்தி நீங்க இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுல நிறைய பேர் இதுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லி நிறைய சேர்மார்க்கு உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னா என்ன, அதுல முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் ராஷித் சாரும் செஞ்சிருப்பாரு உங்களுக்கு எஸ்எஃப்டி. ஸோ அதில் ஜாயின் ஆனவங்களும் இருப்பீங்க, ஜாயின் ஆகாதவங்களும் இருப்பீங்க. ஓகே. ஸோ ஜாயின் ஆகாதவங்களுக்கு நான் அவரோட ரெக்கார்டிங் நான் அனுப்பிடுவேன், இன்ட்ரடக்ஷன் ரெக்கார்டிங் அவர்கிட்ட அனுப்பிடுவேன். நான் ஷார்ட்டா ஒரு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னா என்ன, உங்களுக்கு தேவையான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செமினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் இதை கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்களா இருந்தா, நீங்க உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்களா இருந்தா ஓ லெவல்ன்ற ஒரு கட்டத்தை தாண்டி உங்களோட ஸ்கூல் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஸ்கூல் வாழ்க்கையோட, அதாவது ஏ லெவல். ஸோ இந்த அட்வான்ஸ் லெவல் நீங்க என்ன விஷயங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்கும். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப அட்வான்ஸ் லெவல் நீங்க செய்ய போறது உங்களுக்கு விருப்பப்பட்டது செய்யுங்க. நான் இப்பயும் சொல்றேன், நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பத்தி சொல்ல வாரேன். பட் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீ விருப்பப்பட்டது செய், உன்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது. அதை நான் தெளிவா சொல்லிக் கொடுறேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க இதைத்தான் நீ எடுக்கணும், அதை தான் எடுக்கணும். நான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்ல வரது என்னதுன்னு கேட்டா, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல முக்கியத்துவம் என்னது, அது ஏன் இந்த வருங்காலத்துல ஏன் முக்கியத்துவம், இன்னும் போக போக இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல முக்கியத்துவங்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நான் இந்த ப்ரோக்ராம்ல உனக்கு சொல்லி தர போறேன். சரிதானே? ஓகே. ஸோ நீ உனக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம்ல கடைசியில நான் உனக்கு டவுட்ஸ்க்கு செஷன் ஒதுக்குவேன். அந்த டைம்ல நீ கேட்டுக்கொள்ளலாம், ப்ராப்ளமே இல்லை, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் உனக்கு. சரிதானே? ஓகே. ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னா என்ன அந்த விஷயங்களை நாங்க பார்த்து ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்திட்டு நாங்க வருவோம். ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பியும் சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். இப்ப சரியா ஒரு 1.5 ப்ரோக்ராம் இது. ஸோ 1.5 பெரும்பாலும் 1.5 நான் முடிச்சிருவேன். அப்ப இந்த ப்ரோக்ராம்ல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல விஷயங்கள் என்ன, அது சம்பந்தமான தொடர்புகள் என்ன, அதுல இருந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுக்கிறனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, என்னென்ன நன்மைகள். ஸோ கேர்ள்ஸ் பிடெக் தான், பாய்ஸ் இடெக் தான் தெரிவு செய்யணும், அந்த ஐயப்பாடு சில சந்தேகங்கள் இருக்கு. சரியா? அதை எல்லாத்தையும் உங்களுக்கு இதை தெளிவா உங்களுக்கு சொல்ல சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. சரியா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நம்ம பயோசிஸ்டம் டெக்னாலஜின்ற பாடத்தை மட்டும் பார்க்கறதுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஓகே, சரிதானே? ஓகே, சரி. ஸோ நான் ஷார்ட்டா விளங்கப்படுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவரா போட்டு உங்களுக்கு அந்த என்ன சொல்றது உங்களை அலுப்படிக்க விரும்பல. ஓகே, நான் ஷார்ட்டா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு, இது என்ன விஷயம்ன்றதை உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஏ லெவல் என்பது உங்களுக்கு தெரியும் உயர்தரம். நீங்க இதுக்கு செஞ்சது என்னது, சாதாரண தரம், ஆர்டினரி லெவல், ஓ லெவல். ஓகே, இப்போ நீங்க செய்ய போறது என்னது, ஏ லெவல். ஓகே, இந்த ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால, ஓகே, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், ஓகே, ஸ்ரீலங்கால, ஓகே, ஸ்கூல் கல்வியில கடைசி கட்டம் இந்த ஏ லெவல் தான். ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்களா இருந்தா கடைசி கட்டம் இந்த ஏ லெவல் தான். அப்ப இந்த அட்வான்ஸ் லெவல்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஒன்னு சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் நம்ம சொல்றது என்னது, பயோ ஸ்ட்ரீம் சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்தா மேக்ஸ் ஸ்ட்ரீம். ஓகேயா, இதை நாங்க பிசிக்கல் சயின்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேயா, அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா காமர்ஸ். ஓகே, காமர்ஸ். ஓகே, காமர்ஸ்.
அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ். ஓகே, இந்த 4 ஸ்ட்ரீம் தான் பிரதானமாக பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த 4 ஸ்ட்ரீம் தான் இருந்துச்சு. புதுசா கொண்டு வரப்பட்டது தான் பாத்தீங்களா இருந்தா இந்த டெக்னாலஜின்ற ஒரு ஸ்ட்ரீம். ஓகே, டெக்னாலஜி இப்படின்ற ஸ்ட்ரீம், அதாவது தொழில்நுட்பவியல்னு சொல்லுவாங்க. ஸோ பயோனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஓகே, விஞ்ஞான பிரிவு. மேக்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பௌதிக, அதாவது பிசிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பௌதிக விஞ்ஞானம் சொல்லுவாங்க மேக்ஸ். அதாவது அடுத்தது காமர்ஸ், வணிக கல்வி. அடுத்தது ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா கலைப்பிரிவு. இதுல 5வது ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ன்றது பாத்தீங்களா இருந்தாமா ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியில ஆரம்பிக்கப்பட்டது 2013ஆம் ஆண்டு. ஓகே, ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியிலேயே இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கப்பட்டது 2013ஆம் ஆண்டு. அப்ப நீங்க சொல்லணும், யோசிக்கலாம், சார் அப்ப முதலாவது ஆக்கள் எக்ஸாம் 2013ல எழுதியிருப்பாங்க. இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பெட்ச்னு யோசிங்க. நீங்க 2027ஆம் ஆண்டு பெட்ச். அப்படி அப்போ நீங்க என்ன பெட்ச்னு கேட்டாங்களா இருந்து இதை தான் நீங்க சொல்லணும். இப்ப 2027 ஏ லெவல் பெட்ச் நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க 2027ஆம் ஆண்டு எது செய்ய போறீங்க, இந்த ஏ லெவல் நீங்க செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அப்ப 2027ஆம் ஆண்டு நீங்க ஏ லெவல் செய்ய போறீங்கன்னா எப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க பாருங்க, 2025ல. ஓகே, ஏன்னா ஒரு ஏ லெவலுக்கு பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு 2 வருஷம் கிட்டத்தட்ட எடுப்பாங்க தானே. அது மாதிரி தான் இந்த 2013ல இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்ப எழுதியிருப்பாங்க, ஏ லெவல் எக்ஸாம் எப்ப எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 2015ல. குட், வெரி குட். 2015ல தான் ஏ லெவல் எக்ஸாம்ன்றது முதலாவது தடவை எழுதியிருப்பாங்க. அதாவது 2013ல படிக்க உட்கார்ந்தவங்க எப்ப எக்ஸாம் முதலாவது எழுதியிருப்பாங்க, 2015ல. சோ 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. அதாவது நீங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் எத்தனையாவது பெட்ச், டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனையாவது பெட்ச், 13வது பெட்ச் நீங்க. ஓகேயா, டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனையாவது பெட்ச், 13வது பெட்ச். அப்ப நீங்க கேட்கலாம், சார் நாங்க 13வது பெட்ச், ஓகே சார், அப்ப சயின்ஸ், மேக்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ்ல எல்லாம் 13வது பெட்சா இப்ப இருப்பாங்க அப்படின்னு கேட்டா இல்ல. அது உங்களுக்கு தெரியும் தானேம்மா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சயின்ஸ், மேக்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல ஸ்ரீலங்கால இந்த ஏ லெவல் சிஸ்டம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சயின்ஸ், மேக்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ்ன்றது அந்த தொன்று தொட்டு இருக்குது, அதாவது பண்டைய காலம் தொட்டு இருக்குது. விளங்குதா? இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ன்றது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப நீங்க யோசிக்க என்னதுன்னா, ஒரு ஸ்ரீலங்கா ஒரு நாட்டுல புதுசா ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று கொண்டு வராங்கன்னா சும்மா எதுவும் வேஸ்டா, சும்மா எதுக்குமே இல்லாம அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீம் யாராவது கொண்டு வருவாங்களா? அதை யோசிக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க சயின்ஸ் தான் பெஸ்ட், மேக்ஸ் தான் பெஸ்ட், காமர்ஸ் தான் பெஸ்ட், ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன டெக்னாலஜி பெஸ்ட்னு சொல்ல வரேனா? இல்ல. நீங்க யோசிக்கணும், புதுசா ஒரு ஸ்ரீலங்கால ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வராங்க? அவனுங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமையா கொண்டு வராங்க டெக்னாலஜின்ற ஒரு ஸ்ட்ரீம்? ஏன்னா பல்வேறு நாடுகள், ஸ்ரீலங்கா ஆரம்ப காலத்துல இருந்ததை விட, ஆரம்ப காலத்துல ஸ்ரீலங்கா விட குறைவாக இருந்த நாடுகள், பொருளாதாரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் வறுமையில தங்கியிருந்த நாடுகள் கூட இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா விட எத்தனையோ மடங்கு, 100 மடங்குன்னு கூட சொல்லலாம், ஸ்ரீலங்கா விட 100 மடங்கு பொருளாதாரத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் பாத்தீங்களா இருந்தா இந்த டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உருவாச்சு. அதைத்தான் பாத்தீங்களா இருந்தா ஸ்ரீலங்கால 2013 வந்துச்சு. இது 2005, 2008லயே பாத்தீங்கன்னா இங்க வெளிநாடுகள்ல வந்துருச்சு. 2000 தொடக்கமே வந்துருச்சு டெக்னாலஜின்றது. ஸ்ரீலங்கால வந்தது 2013ன்றது தான் இந்த டெக்னாலஜின்ற ஒரு புதுசா கொண்டு வரப்பட்டது. அப்ப இது பத்தி எல்லா விஷயமும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைனலா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கும் போது நான் அதை விளங்கப்படுத்துறேன். அப்ப டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ன்றது ஸ்ரீலங்கால 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப முதலாவது எக்ஸாம் எப்ப எழுதியிருப்பாங்க, 2015ல. நீங்க எழுத போறது எப்ப, 2027ல. இதுல ஒரு விஷயம் சொல்றேன் என்னதுன்னா, ஸ்ரீலங்காட எஜுகேஷன் சிஸ்டம் படி சாதாரணமா 4 வருஷத்துக்கு ஒருக்கா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா என்ன செய்வாங்கன்னா சிலபஸ் மாத்துவாங்க கட்டாயம். அப்ப 2015ல இருந்து 2018 வரைக்கும், ஓகேயா, நான் 2018ஆம் ஆண்டு பேச்சு. ஓகேயா, நான் உங்களுக்கு சும்மா சயின்ஸ் எடுத்துட்டோ மேக்ஸ் எடுத்துட்டோ வந்து இதுதான் டெக்னாலஜி நான் விளங்கப்படுத்தல. நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்த ஒரு ஆள். அப்ப 2018ல தான் நான் எடுத்தேன். அப்படின்னா 2015, 16, 17, 18 இதுல எல்லாமேமா ஓல்ட் சிலபஸ் தான் இருந்துச்சு. 2019ல இருந்து தான் நியூ சிலபஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப நீங்க யோசிக்கணும், சார் அப்ப 2022ல அவங்க சிலபஸ் மாறி இருக்கணுமே சார், மாறிச்சா இல்லையா நீங்க கேள்வி ஒண்ணு கேட்கணும். 2022ல சிலபஸ் மாறி இருக்கணும். ஆனா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், அந்த குண்டு வெடிப்பு சம்பவம், அடுத்தது கொரோனா, மெயினா அதுதான் கொரோனா. ஓகேயா,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ கொரோனாட 1ஆம் அலை 2ஆம் அலை 3ஆம் அலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வரைக்குமே சிலபஸ்ன்றது இன்னும் மாறல. 2019ஆம் ஆண்டு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இந்த 2027ஆம் ஆண்டு வரைக்கும் தொடருது. ஓகேயா? அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க செய்ய போறது நியூ சிலபஸ். ஓகேயா? சோ ஓல்ட் சிலபஸுக்கும் உங்களுக்கு நியூ சிலபஸுக்கும் சம்பந்தம் இல்ல. புரிஞ்சதா உங்களுக்கு? தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இதுக்காக விஷயம். சரியா? சரி. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுனாமா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இப்ப பயோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டா அதை பிரிக்க மாட்டாங்க. பயோனா பயோ தான். ஆனா அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பிரதானமா 2 பிரிவுகள் இருக்கு. இது ஏற்கனவே எல்லாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பிரதானமா 2 பிரிவுகள் இருக்கு. இதை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரலாம். ஆனா போர் அடிக்குமா? இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேயா? தெரியாதவங்க அப்படி இருந்தீங்களா இருந்துச்சுன்னா நான் வீடியோ ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். இதுலயும் ஈஸியா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரியா? டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வகையா பிரிக்கப்படுது. ஓகே, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல 2 சிஸ்டம், 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பிடெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிடெக் டிபார்ட்மெண்ட். ஓகே, அடுத்தது இடெக். ஓகேயா? சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல 2 வகையான பிரிவுகள் இருக்கு. ஒன்னு பிடெக், இன்னொன்னு என்னது இடெக். ஓகேயா? சரி. சோ இந்த பிடெக் இடெக் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா நான் தெளிவா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிடெக் இடெக் என்பது ரெண்டுமே எதுக்குள்ள வருது? டெக்னாலஜி ஸ்ட்ரீம் உள்ளுக்கு வருது. சரி, இப்ப இதுல பாட செலெக்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? இதுல பாட செலெக்ஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. வழக்கமா நீங்க ஓ லெவல்ல 9 பாடங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் ஏ லெவல்ல மொத்தம் எத்தனை பாடங்கள்? மொத்தம் பிரதானமா எத்தனை பாடங்கள்? நீங்க 3 பாடம் எடுக்கணும் தானே? ஏ லெவல்ல பிரதானமா நீங்க 3 பாடம் எடுக்கணும். டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா இருந்தா நீங்க எடுக்க போற 3 பாடம் என்னதுன்னு கேட்டா 3 பாஸ்கெட் சப்ஜெக்ட் இருக்கு. நான் 3 பாஸ்கெட் இப்படி பிரிக்கிறேன், 3ஆ பிரிக்கிறேன். நீங்க எடுக்க போற 3 பாடங்களையும் அதை 3ஆ பிரிக்கிறேன். 1 2 3. ஓகே, சரி. சோ டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல முதலாவது பாஸ்கெட்ல நான் சொல்ல போற பாடம் முதல் 2 பாடங்கள் சொல்ல போறேன். ஒன்னு பிஎஸ்டி என்ற ஒரு பாடம், இன்னொன்னு இடின்ற ஒரு பாடம். பிஎஸ்டி இடி, பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதுல நீ டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல நீ பிடெக் இந்த இத பிரிவை தெரிவு செய்ய போறனா நீ முதலாவது பாஸ்கெட்ல பிஎஸ்டியை தெரிவு செய்யணும். நீ டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இடெக் தெரிவு செய்ய போறனா நீ முதலாவது பாஸ்கெட்ல எதை தெரிவு செய்யணும்? இடியை தெரிவு செய்யணும். இடின்ற பாடத்தை தெரிவு செய்யணும். ரெண்டாவது பாடத்துல ரெண்டாவது சப்ஜெக்ட் பாத்தீங்களா இருந்தா ரெண்டாவது பாஸ்கெட்ல ஒரே ஒரு பாடம் சிங்கிள் ஆமியா இருக்கு. என்னது? சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜின்னு ஒரு பாடம். தமிழ்ல தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம்னு சொல்லி சொல்லுவாங்கம்மா. சரியா? என்ன சொல்லுவாங்க? தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாடம் நீ பிடெக் எடுக்கிறதையா இருந்தாலும் இடெக் எடுக்கிற ஆளா இருந்தாலும் இந்த பாடம் கம்பல்சரியான பாடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பிடெக் எடுத்தாலும் சரி இடெக் எடுத்தாலும் சரி இந்த பாடத்தை நீ கட்டாயம் எடுக்கணும். புரியுதா? சரி. மூணாவது பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 11 பாடங்கள் செலெக்ஷன் இருக்கு. அந்த 11 பாடங்கள் உங்களுக்கு தெரியும் சாதாரணமா. ஓகேயா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஐசிடி, அக்ரி, ஓகேயா, அக்கௌண்டிங், ஜியோகிராஃபி, ஓகேயா, ஆர்ட்ஸ், இங்கிலீஷ், ஈசி மேக்ஸ், இங்கிலீஷ், ஈசி மேக்ஸ், ஓகேயா, பிசினஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போறோம். மொத்தம் 11 பாடங்கள் இருக்கு. அதுல நிறைய பேரால தெரிவு செய்யற பாடங்கள் என்னது அப்படின்னு கேட்டா பெரும்பாலான ஆக்களால தெரிவு செய்யற பாடங்கள் இந்த 2 பாடத்தை தான் அவங்க பெரும்பாலான ஆக்கள் தெரிவு செய்யறாங்க. ஓகே, என்ன? ஐசிடியும் அக்ரியும். மூணாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல அவங்க தெரிவு செய்யறது என்னது? ஐசிடி இல்லைன்னா அக்ரி கூடுதலா தெரிவு செய்யறாங்க. கூடுதலா நான் மூணாவது பாடம் எடுத்தது அக்கௌண்டிங். அது நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ன்றது கிளாஸ் நடக்கும்போது சொல்றேன். இதுல கூடுதலான ஆக்கள் தெரிவு செய்யறது என்னதுன்னா ஐசிடியை தான் மூணாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல தெரிவு செய்யறாங்க. ஏன்? காரணம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? எதனால இந்த ஐசிடியை தெரிவு செய்யறாங்கன்றது நான் சொல்லித்தரேன். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு விளங்குதா? டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பாட செலெக்ஷன் விளங்குதா உங்களுக்கு? டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல 2 இருக்குமா, பிடெக் இடெக். அல்ல பிடெக் ஆக்கள் முதலாவது பாஸ்கெட்ல பிஎஸ்டி தெரிவு செய்யணும். இடெக் ஆக்களா இருந்தா இடி தெரிவு செய்யணும். ரெண்டாவது பாஸ்கெட்ல அது பிடெக்கா இருந்தாலும் இடெக்கா இருந்தாலும் எஸ்எஃப்டியை தெரிவு செய்யணும். மூணாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல பாத்தீங்களா இருந்தா என்ன தெரிவு செய்யணும்? உங்களுக்கு விருப்பப்பட்ட 11 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்தை நீ தெரிவு செய்யலாம். ஆனா பெரும்பாலான ஆக்கள் தெரிவு செய்யறது என்னது? ஐசிடிய. சரியா? அப்ப நீங்க கேட்கலாம், சார் ஐசிடி மட்டும் தான் தெரிவு செய்யணுமா, மத்தது தெரிவு செய்யக்கூடாதான்னு கேட்டா நான் அதை அழகா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரியாமா? எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இப்ப நான் பேசிக் திங்க உங்களுக்கு சொல்லி விடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. இப்ப இந்த ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் இந்த பாட செலெக்ஷன் இருக்குது. இந்த பாட செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீ யோசிக்கணும் என்னதுன்னு கேட்டியா இருந்தா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே,
இப்ப நீ பயோ எடுக்கிற, மேக்ஸ் எடுக்கிற, கொமர்ஸ் எடுக்கிற, ஆர்ட்ஸ் எடுக்கிற யார் இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டிகிரி இருக்குமா, இந்த டிகிரிக்கு தான் போவாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படிக்கும் போதுமா பிரதானமா பாத்தீங்களா இருந்தா 3 டிகிரி இருக்கு. ஒன்னு பிபிஎஸ்டி, இன்னொன்னு பிஇடி, இன்னொன்னு பிஐசிடின்னு ஒரு டிகிரி இருக்கு. ஓகே, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பிரதான டிகிரி. நீங்க டெக்னாலஜி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பிரதான டிகிரி இந்த பிபிஎஸ்டி, பிஇடி, பிஐசிடி. அப்ப நீங்க கேட்க கூடாது, சார் இது மட்டும் தான் இருக்கா சார், இதுக்கு மேலதிகமா இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாமே இருக்கு. நான் அதை கடைசியா உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தும் போது சொல்றேன். இது ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு பார்த்து இருப்பீங்க. ஓகேயா, நான் பிரதான விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். ஓகே சார். அப்ப இந்த பிபிஎஸ்டின்றது நான் எடுத்த டிகிரி. ஓகே, இதுதான் நான் எடுத்தது பிபிஎஸ்டி. ஓகேயா, பிபிஎஸ்டி மீன்ஸ் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. ஓகேயா, சரிதானே. பிஇடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. பிஐசிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சரி சார், இப்ப இந்த பிபிஎஸ்டின்ற டிகிரிக்கு நான் போகணுமா இருந்தா சார் நான் எப்படி பாட செலக்ஷன் எடுக்கணும் ஏ லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு தெரியும் பிபிஎஸ்டி டிகிரி எடுத்தவங்க எல்லாமே பிடெக் படிச்சவங்க தான் பிபிஎஸ்டி டிகிரிக்கு போவாங்க. அதுலயும் ஒரு இது இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை நான் சொல்றேன். பிஇடின்ற டிகிரி எடுக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்களா இருந்தா அவங்க எந்த செக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சவங்க இருக்காங்க, அவங்க பிஇடின்ற டிகிரி எடுக்கிறதுக்கு போவாங்க. இந்த பிஐசிடின்ற டிகிரி பாத்தீங்களா இருந்தா அது பிடெக் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களா இருக்கட்டும், இடெக் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த பிஐசிடிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் சொல்றேன் கவனிங்க. உங்களுக்கு முதலாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல பிஎஸ்டி, ரெண்டாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல கட்டாயம் நீங்க எஸ்எஃப்டி எடுக்கணும். அதே மாதிரி இடெக் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க முதலாவது பாஸ்கெட்ல இடி எடுக்கணும், ரெண்டாவது பாஸ்கெட்ல எஸ்எஃப்டி எடுக்கணும். ஓகே, இப்ப பிரச்சனையே இந்த மூணாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட் தான். ஓகேயா, தேர்ட் பாஸ்கெட் சப்ஜெக்ட். இந்த மூணாவது பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நீ எந்த 11 பாடங்கள் இருக்குன்னு சொன்ன தானே, இந்த 11 பாடங்கள் நீ எது வேணாலும் தெரிவு செய்யலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இந்த 11 பாடத்திலேயே நீ ஐசிடி தவிர வேற ஏதாவது பாடம், உதாரணத்துக்கு வையேன் அக்ரி தெரிவு செய்யறேன்னு வச்சுக்கோ, இல்லாட்டி ஜியோகிரபி தெரிவு செய்யற, இல்லைன்னா அக்கௌண்டிங் தெரிவு செய்யற, இல்லைன்னா மேக்ஸ், ஈசி மேக்ஸ் தெரிவு செய்யற, இல்லைன்னா ஹோம் எக்கானமிக்ஸ் தெரிவு செய்யற, இல்லைன்னா இங்கிலீஷ் தெரிவு செய்யற. ஓகேயா, இல்லைன்னா வேற ஏதாவது பாடங்கள், 11 பாடங்கள் இருக்கு மொத்தம், ஆர்ட்ஸ் இருக்கு. ஓகேயா, சரிதானே, பிசினஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இந்த மாதிரி பாடங்கள் நீ தெரிவு செய்யும் போது, மூணாவது சப்ஜெக்டா நீ இந்த மாதிரி பாடங்கள் நீ தெரிவு செய்யும் போது நல்லா கவனிச்சுக்கோ நான் சொல்றது. நீ பிடெக் எடுத்துட்டு மூணாவது பாடங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு நீ தெரிவு செஞ்சா, ஓகேயா, நீ எதுக்கு மட்டும் அப்ளை பண்ணலான்னு கேட்டா, பிடெக் எடுத்துட்டு நான் சொல்றேன், பிடெக் எடுத்துட்டு நீ இந்த பாடங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீ தெரிவு செஞ்சியா இருந்தீங்கன்னா நீ பிபிஎஸ்டிக்கு தான் பிரதானமா அப்ளை பண்ணலாம், பிடெக் எடுத்தாக்கள். இதே இடெக் எடுத்தாக்கள்ல மூணாவது சப்ஜெக்ட்ல இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா நீங்க பிஇடிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஓகேயா, இதுல அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அதிகளவு ஆக்கள் எடுக்கப்படுறது என்னது, ஐசிடி. ஏன் அதிகளவு ஆக்கள் ஐசிடி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அதுல ஒரு நிறைய இது இருக்கு. ஓகே, நிறைய நன்மை இருக்கு, நான் சொல்றேன். அதுல முதலாவது விஷயமே என்னதுன்னா, இந்த மூணாவது பிஐசிடின்னு ஒரு டிகிரி இருக்கு தானேமா, இந்த பிஐசிடி டிகிரி எடுக்கணுமா இருந்தா, இதுக்கு நீ அப்ளை பண்ணணுமா இருந்தா மூணாவது பாடம் நீ என்ன எடுத்திருக்கணும், ஐசிடி எடுத்திருக்கணும். நீ முதல் 2 பாடம் பிஎஸ்டி எஸ்எஃப்டி, பிஎஸ்டி எஸ்எஃப்டி இல்லாட்டி இடி எஸ்எஃப்டி எடுத்திருக்கணும். மூணாவது பாடம் நீ கட்டாயம் ஐசிடி எடுத்திருந்தா மட்டும்தான் எதுக்கு அப்ளை பண்ணலாம், பிஐசிடி எடுக்கலாம். பிஐசிடிக்கு நீ அப்ளை பண்ணணும். புரியுதா? அதாவது உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கேர்ள் ஓகேயா பிஎஸ்டி எஸ்எஃப்டி பாடத்தெரிவு எடுத்து மூணாவது ஐசிடி எடுக்குதுன்னா இந்த கேர்ள் பத்தியா இருந்தா பிபிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணலாம். பிரதான டிகிரியை சொல்றேன், பிரதான டிகிரியில பிபிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி பிஐசிடிக்கு அப்ளை பண்ணலாம். அதே கேர்ள் பிஎஸ்டி எடுத்து ரெண்டாவது பாடம் கட்டாயம் எஸ்எஃப்டி எடுக்கணும், மூணாவது பாடம் அந்த புள்ள அக்ரியோ எக்கனாமிக்ஸோ இல்லாட்டி ஜியோகிரபியோ ஏதோ எடுத்துச்சுன்னா அந்த புள்ள ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணலாம், பிரதான டிகிரியில. இதுக்கு மட்டும், பிபிஎஸ்டிக்கு மட்டும். இதே மாதிரி தான் இடி ஆக்களுக்கும். இடி ஆக்களா இருந்தாலும் சரி, பிடெக் ஆக்களா இருந்தாலும் சரி, ஐசிடி பாடம் மூணாவது பாடம் அவங்க எடுத்தா மட்டும்தான் அவங்க ரெண்டு, அதாவது 3 டிகிரியில பிரதானமா 2க்கு அப்ளை பண்ணணும். ஓகே சரி, இது உங்களுக்கு தெளிவாயிட்டு தானே, இது கிளியர் தானே, பாட செக்ஷன் கிளியர் தானே. முதலாவது டெக்னாலஜின்றது வந்தது எதுக்காக, எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ட பாட செலக்ஷன் என்னது, அதை அதுல ஐசிடி மூணாவது பாடமா தேர்ட் சப்ஜெக்டா நீங்க ஐசிடி எடுக்கிறது எதுக்காக, நல்லா என்ன விஷயம் இருக்குன்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிதானே, ஓகே சரி. சோ அப்ப இது உங்களுக்கு கிளியர் தானே, உங்களுக்கு இதுல எது டவுட் இல்லையே. அப்ப நீ கட்டாயமா நீ என்னது பாட செலக்ஷன்ல மூணாவது பாடமா கட்டாயம் நீ என்ன எடுத்திருக்கணும்,
ஐசிடி எடுத்திருக்கணும். ஐசிடி எடுத்திருக்கணும்னா நான் கட்டாயம் ஐசிடி எடுக்கணும்னு சொல்லல, சரிதானே? அது உண்ட இஷ்டம். ஆனா ஐசிடி எடுக்கிறது நல்லது. அது போக போக என்ன ஃபியூச்சருக்கு என்ன மாதிரி நன்மைன்றது நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். போட்டு அலம்பிக்கிட்டு இருக்கல. ஓகே, சரி. அப்ப அது உங்களுக்கு கிளியர் தானே? ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே கிளியர். ஓகே, சரி. அப்ப நம்ம டக்குன்னு பார்த்துட்டு வருவோம். டெக்னாலஜியோட இன்ட்ரடக்ஷன் ஒரு ஸ்லைட் மூலமா டக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, அதுக்கு பிறகு பிஎஸ்டியை பத்தி நாங்க பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, இது எல்லாமே நீங்க அந்த ராஷி சட செமினார்லயே அந்த ப்ரோக்ராம்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எதுக்கும் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு நான் சொன்னதுதான். இந்த இருக்கு பாடத்தெரிவுகள். ஓகே தான் உங்களுக்கு. முதலாவது பாஸ்கெட்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி, ரெண்டாவதுல சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, மூணாவதுல 11 பாடங்கள் இருக்கு. இந்த 11 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்தை நீ தெரிவு செய்யலாம். பிரதானமா பாத்தியா இருந்தா 3 டிகிரிஸ் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇடி, அதுக்கப்புறம் பிபிஎஸ்டி, அதுக்கப்புறம் பிஐசிடி. சரியா? சரி. சோ இதுல நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்தேன். இது மூணையும் சொன்னேன் நான் உங்களுக்கு. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு பிரதானமா 3 டிகிரி இருக்குன்னு சொல்லி. அதை தவிர நீங்க கேட்கலாம் என்கிட்ட, சார் வேற டிகிரி இல்லையான்னு கேட்டா, இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்றது. இதுல இது பிடெக் எடுத்தாலும் சரி, இடெக் எடுத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த பொதுவான டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரிக்கு? இந்த பொதுவான டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். இது மொத்தமா 19 டிகிரிஸ் இருக்கு. ஓகேயா? பொதுவான டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அது கடைசியா கேட்டுக்கொள்ளலாம் என்கிட்ட, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகேயா? சரிதானே? ஓகே, அடுத்தது. சோ இதுதான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்காட ஒவ்வொரு ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு தானே. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி, கலம்பை யூனிவர்சிட்டி, கெலன் யூனிவர்சிட்டி, ருஹுனு, வயம்பா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குமா. ஓகே, ஃபேக்கல்ட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? பீடங்கள் தானே. ஓகே, பீடங்கள். அது மாதிரி இங்க பாருங்க, இது ஒவ்வொரு போட்டோஸும் போட்டிருக்கிறது எல்லாமே என்ன போட்டோஸ் கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல உள்ள டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி. என்ன ஃபேக்கல்ட்டி? டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியோட படங்கள் தான் இப்ப கொடுத்துருக்கேன். அதுல இந்த முதல் ஃபேக்கல்ட்டி பாருங்க, ஜெயவர்தனபுர ஃபேக்கல்ட்டி. டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிற மாணவர்கள்ட்ட பாத்தீங்களா இருந்தா அதிகபட்ச ஒரு கனவு டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி. அதாவது ஜெயவர்தனபுரே என்டர் ஆகணும். சும்மா என்டர் ஆகிரா இயலாது. விளங்குதா? ஸோ அதுக்கு எவ்வளவு படிக்கணும்ன்றது நான் போக போக கிளாஸஸ்ல வச்சு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இது ஒவ்வொரு ஒரு யூனிவர்சிட்டிஸ்ட படம் இருக்கு, சாரும் காட்டியிருப்பாரு உங்களுக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எஸ்எஃப்டி, பிஎஸ்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி உங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் இதுல பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பாரு. ஓகே, சரி. ஓகே, ஸோ டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பத்தி பாத்தீங்களா இருந்தா உங்களோட பேசிக் திங் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேயா? சரி. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உங்களுக்கு கதைக்கணும் கட்டாயமா. சரிதானே? இதுல ஜாப்ஸ் என்ன, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதைக்கிறேன். முதலாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ன்றதுமா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டனாலமா இதுக்கு நிறைய மார்க்கெட் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் 2015 மாணவர்கள் ஏலெவல் எடுத்த மாணவர்கள் எடுத்து பாருங்க. சும்மா நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். 2015 ஆண்டு முதலாவது பேட்ச்ல ஒரு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்த மாணவர்களுக்கும் 2025 எடுத்துக்கோங்க. சாரி, 2023 தான் லாஸ்ட் எக்ஸாம். 2024 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 2024 எக்ஸாம் எடுத்த ஆக்கள்கிட்ட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பல மடங்கு என்ன செஞ்சிருக்கு? ஆக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை கூடியிருக்கு. தமிழ் மீடியம் விடுங்கள், தமிழ் மீடியம்னு கூடியிருக்கு. அதுக்கு விட சிங்கள மீடியம் யோசிச்சு பாருங்க. சிங்கள மீடியம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்கள் கூடியிருக்கு. காரணம் என்னன்னா இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல மகிமை. என்ன விஷயம் அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு பாடப்பிரிவு இருக்கு தானேமா. இப்போ பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுக்கிறவங்க இந்தந்த ஜாப்புக்குள்ள போவாங்க, இடெக் எடுக்கிறவங்க இந்தந்த ஜாப்புக்குள்ள போவாங்கன்னு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு கதைக்க போறது என்னதுன்னா, இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மெயினா என்ன இருக்கு, எதுக்குள்ள போகலாம், அதை பத்தி தான் நான் கதைக்க வரேன். உங்களுக்கு இடெக்கு பாத்தீங்கன்னா நஃபீஸ் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு செய்வார் உங்களுக்கு இடெக்கை பத்தி. அதே மாதிரி எஸ்எஃப்டியை பத்தி நீங்க நேத்து ராஷி சார் உங்களுக்கு செஞ்சிருப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது பிஎஸ்டியை பத்தி தான். பயோசிஸ்டம் டெக்னாலஜினா என்ன, அந்த பாட செலெக்ஷன் எப்படி செய்யறதுன்னு பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு விளங்கப்படுத்த போறேன். ஓகே, சரி. இப்பக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இப்பக்குள்ள உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லை தானே? உங்களுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல எந்த வித டவுட்டும் இல்லையா உங்களுக்கு? அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அது எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஓகே, சோ அதுல எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு?
ஓகே, டவுட் இல்ல. குட். ஓகே, இப்ப இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜியை பத்திக்கு வரும். ஓகே, இப்ப நம்ம எதுக்கு வருவோம்? பயோசிஸ்டம் டெக்னாலஜியை பத்தி வரும். ஓகே, சரி. ஓகே, அப்ப உங்களுக்கு பாட செலெக்ஷன் எல்லாம் கிளியர். ஓகேயா, பாட செலெக்ஷன் எல்லாம் கிளியர். ஓகே, இப்ப இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, முதலாவது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா இப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கா தொழில்நுட்பவியலாக அப்படி முன்னேற்றம் அடைஞ்சு வருது. உதாரணத்துக்கு சொல்லணேன், இப்ப நீ ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோ. இப்ப எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. இதே 2007ஆம் ஆண்டுக்கு அந்த மாதிரி பாத்துக்கோ. 2008ஆம் ஆண்டு எடுத்துக்கோவே, அந்த டைம்ல எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப நீ யோசிச்சு பாரு, 2007ஆம் ஆண்டுன்றது கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 18 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. யார் கையிலயுமே பெருசா எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன்ன்றது இல்ல. ஆனா 2025 இப்ப பாருங்க, எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கிட்ட கூட ஸ்மார்ட் போன் அவங்களுக்கு தனியா இருக்கு. அப்ப பாருங்க, தொழில்நுட்பவியலை பாத்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லலாம். இதை விட நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. உதாரணம் காட்டி நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சிம்பிளா இதுலயே சொல்லிட்டேன். அப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது வளர்ற நாடு. ஓகே, வளர்ந்து வர ஒரு நாடு. அப்ப இந்த நாட்டுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, முதல் 3 விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மெயினா டார்கெட் பண்றது 3 விஷயத்துல தான். 3Tன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒன்னு டீ, தேயிலை. இன்னொன்னு டெக்ஸ்டைல். மூணாவது டெக்னாலஜி. இந்த 3 விஷயம் தான் ஸ்ரீலங்கா மெயினா டார்கெட் பண்ற ஒரு விஷயம். அதுல 3வது டெக்னாலஜின்ற ஒரு விஷயம். இந்த டெக்னாலஜின்றது பாருங்க எல்லா துறைகள்லயும் இப்ப வந்துருச்சு. ஓகேயா, இப்ப நீங்க படிக்க போறது என்னதுன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இனி வாழ்க்கைக்கு ஃபியூச்சருக்கு என்னென்ன டெக்னாலஜி தேவையோ அதை நீங்க தியரி வைஸா அண்ட் பிராக்டிகல் வைஸா படிக்க போறீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோட் திஸ் பாயிண்ட், பிராக்டிகல் வைஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பயோ எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும், கொமர்ஸோ ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கு. ஆனா டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமோட என்ன இருக்கும், ஒரு மாசத்துக்கு பிறகு பிராக்டிக்கல் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயம் வைப்பாங்க. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் இதே என்னது மெயினான குறிக்கோள் என்னன்னா, டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா முழு ட்ரைனிங்கோட, அதாவது பிராக்டிக்கல் ஸ்கில்ஸோட எதுக்கு நுழையணும், தொழில்நுட்பத்துறைக்கு நுழையணும்ன்றதுதான் அவங்களோட ஐடியா. அதனாலதான் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா ஏ லெவல் ஆக்களுக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஓ லெவல்ல இந்த மியூசிக் அந்த மாதிரி தேர்ட் சப்ஜெக்ட் இருக்கும் தானே, சாரி சாய்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ப்ராக்டிகல் செஞ்சிருப்பீங்க. இப்போ ஹோம் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அதுல மியூசிக், ஆர்ட்ஸ், டான்ஸ் அதெல்லாம் செஞ்சிருப்பீங்க ப்ராக்டிகல். அந்த ப்ராக்டிகல் செஞ்சாதானே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அது மாதிரி தான் இங்க ஏ லெவல்லையும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிற மாணவர்களுக்கு ப்ராக்டிகல் இருக்கு. எதுல, இடெக் ஆகருக்கு இடெக்ல ப்ராக்டிகல் இருக்கு, பிடெக் ஆகருக்கு பிடெக்ல ப்ராக்டிகல் இருக்கு. அந்த எஸ்எஃப்டி ஐசிடி எல்லாம் பிராக்டிகல் வராது. அந்த பாடத்துல எந்த பாடம் நான் சொல்றேன், முதலாவது சப்ஜெக்ட் பாடம் இருக்கு, அதுல பிராக்டிகல் இருக்கு. சரி, இப்ப நம்ம டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஜாப் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இடெக் ஆகலை பத்தி உங்களுக்கு சார் சொல்லுவாரு, நஃபீஸ் சார் சொல்லுவாரு. நான் பிடெக் ஆகலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிடெக் ஆகலுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க நிறைய ஃபீல்டுகளுக்கு போகலாம். உதாரணத்துக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் குள்ள, பயோமெடிக்கல் டெக்னாலஜிக்குள்ள, ஃபுட் சயின்ஸ்க்குள்ள, அதே மாதிரி கிரீன் ஃபார்மிங்குள்ள, இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு. நீங்க டிகிரி என்ன சொல்றது, ஜாப் மார்க்கெட்டுக்கு போறது. அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னதுன்னு கேட்டா, நீங்க பயோசிஸ்டம் டெக்னாலஜி அதாவது பிடெக் எடுத்துட்டு நீங்க என்ன டிகிரி எடுக்க போறீங்கன்றதான் மெயின். விளங்குதா? நீங்க எந்த டிகிரியை தெரிவு செஞ்சு போக போறீங்களோ அது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் கடைசியா சொல்றேன் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் பிடெக் பொறுத்த வரைக்கும் இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, குட். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பயோசிஸ்டம் டெக்னாலஜின்ற பாடத்தை பத்தி நாங்க பார்க்க போறோம். ஓகே, சரி. அதுல சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, முதலாவது இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி பத்தி எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இதுல எத்தனை பாடங்கள் இருக்கு அதை தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி, ஓகே, பயோ சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி இந்த பாடத்தை எடுத்துக்கிட்டீங்க இருந்தாமா, நல்லா கவனிச்சுக்கோ. பயோசிஸ்டம் டெக்னாலஜின்ற பாடத்தை எடுத்துக்கிட்டியா இருந்தா இதுல தமிழ் பேர் என்னன்னா உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். அது என்ன சார் முறைமைகள் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோ. சிலவங்க இதை பயோடெக்னு சொல்லுவாங்க. இது பயோடெக் இல்ல, பயோசிஸ்டம் டெக், பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி. நீ இதுல படிக்க போறது பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பயோடெக்னாலஜின்றதுமா உயிர் தொழில்நுட்பவியல். பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜின்றது உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். அது மாதிரி பயோ ரிசோர்சஸ் டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அதுல நீ படிக்க போறது பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ.
இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இந்த பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, சுருக்கமா எப்படி சொல்லுவாங்க, நாங்க ஷார்ட்டா பிஎஸ்டின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னது, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். இந்த பிஎஸ்டின்ற பாடத்துல பத்தியா இருந்தாமா மொத்தமா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டியா இருந்தா 2 இருக்கு தானே. கிரேட் 12 ஒன்னு இருக்கு, கிரேட் 13 இருக்கு. உனக்கு தெரியும் தானே, 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு. இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமா, ஓகேயா, இந்த பாடத்துல மட்டும் எத்தனை, இந்த பாடம் பயோசிஸ்டம் டெக்னாலஜில மொத்தமா எத்தனை பாடங்கள் இருக்குன்னு கேட்டா மொத்தமா 19 பாடங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்கு? 19 பாடம். அதுல கிரேட் 12 பாத்தியா இருந்தா 11 பாடங்களும், கிரேட் 13ல 8 பாடங்களும் இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா மொத்தம் எத்தனை பாடங்கள்? 19 பாடங்கள். அப்ப இந்த 19 பாடங்கள் தான் இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜின்ற பாடத்துல நீ படிக்க போற. ஓகேயா? சரி, இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா 2 விஷயம் இருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. ஒன்னு தியரி, இன்னொன்னு என்னது, பிராக்டிக்கல். ஓகே, ஒன்னு தியரி, இன்னொன்னு என்னது, பிராக்டிக்கல். இந்த 2 விஷயம், ஓகே, தியரி எக்ஸாமும் அட்டன் பண்ணி பிராக்டிக்கல் எக்ஸாமும் நீ அட்டன் பண்ணா மட்டும்தான் உனக்கு ஃபைனலா என்ன வரும், ரிசல்ட்ஸ்ன்றது வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, நீ தியரி எக்ஸாமும் அட்டன் பண்ணணும், அதே மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாமும் நீ அட்டன் பண்ணாதான் உனக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் உனக்கு வரும். ஓகே, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப உனக்கு ஒரு பாடத்துக்கு மார்க்ஸ் வருது தானே, உதாரணத்துக்கு 90, 85 அந்த மாதிரி ஒரு மார்க்ஸ் வருது தானே. இந்த மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இருந்தா உனக்கு சாதாரணமா இதை வச்சுதானே உனக்கு ஏ லெவல்ல ரிசல்ட்ஸ் போடுறாங்க. ஏ, பி, சி, டபிள்யூ, அதாவது ஃபெயில்ன்றது இதெல்லாமே எதை வச்சு போடுறாங்க, இந்த மார்க்ஸஸ் வச்சு தான் போடுறாங்க. ஓகேயா? அப்ப இந்த மார்க்ஸ் என்பது பாத்தீங்கன்னா மத்த ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தியா இருந்துச்சுன்னா பொதுவா எப்படின்னு கேட்டா அந்த அந்த தியரி எக்ஸாம் எழுதுறீங்க, தியரி எக்ஸாம், அதுக்கு அந்த மார்க்ஸ் அந்த பேப்பரை திருத்தி தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏயா பியா அந்த புள்ளன்னு சொல்லி போடுவாங்க. பிஎஸ்டின்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி இடின்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா அங்க அந்த புள்ள தியரி எக்ஸாமும் செய்யணும், பிராக்டிக்கல் எக்ஸாமும் செய்யணும். மொத்தமா ஒரு எக்ஸாமுக்கு 100 மார்க்ஸ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 100ல தியரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 70 மார்க்ஸுக்கு தான் என்ன செய்வாங்க, மார்க்ஸை கணிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராக்டிக்கலுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 30 மார்க்ஸுக்கு என்ன செய்வாங்க, கணிப்பிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்தம் 100 மார்க்ஸ்ல நீ தியரி எக்ஸாம் எழுத போறது 70 மார்க்ஸுக்கு மட்டும்தான், மொத்தமாவே 70 மார்க்ஸுக்கு. பிராக்டிக்கல் எக்ஸாம் செய்ய போறது 30 மார்க்ஸுக்கு. அப்ப தியரி எக்ஸாம் நீ எழுதி பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி 2 மார்க்ஸையும் சேர்த்து தான் ஃபைனலா 100க்கு போட்டு உனக்கு என்ன ரிசல்ட்ஸ்னு சொல்லி வரும். அப்ப கட்டாயம் நீ என்ன செஞ்சிருக்கணும், பிஎஸ்டின்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் தியரியும் செஞ்சிருக்கணும், பிராக்டிக்கலும் செஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இதுல தியரியில தான் பாத்தீங்கன்னா கிரேட் 12ல 11 பாடங்களும், கிரேட் 13ல மொத்தமா 8 பாடங்களும் இருக்கு. மொத்தமா எடுத்துக்கிட்டா 19 பாடங்கள். சரிதானே? ஓகே. அதே மாதிரி பிராக்டிக்கல், பிராக்டிகல்ன்றது உங்களுக்கு போக போக சொல்லித்தாரேன், அதுல பேசிக் சொல்லித்தாரேன். பிராக்டிக்கல்ல 3 நாள் பிஎஸ்டி ஆக்களுக்கு நடக்கும், இடி ஆக்களுக்கு ஒரே நாள்ல முடிஞ்சிடும், பிஎஸ்டி ஆக்களுக்கு 3 நாள் நடக்கும் பிராக்டிக்கல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். ஸ்பாட்னு ஒண்ணு நடக்கும், B1 ஒண்ணு நடக்கும், B2 எக்ஸாம்னு நடக்கும். இது நான் போக போக சொல்லித்தாரேன் உங்களுக்கு, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தாரேன். ஒன்னு என்ன, ஸ்பாட்னு ஒரு எக்ஸாம் நடக்கும், B1 ஒரு எக்ஸாம் நடக்கும், B2 ஒரு எக்ஸாம் நடக்கும். இதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க. ஓகே, பிராக்டிக்கல் நினைச்சு பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு பிராக்டிக்கல் செய்து காட்டப்படும், ஒன்னும் யோசிக்காதீங்க. ஓகே, சரி. இந்த ஸ்பாட் எக்ஸாம்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே, ஸ்பாட் எக்ஸாம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஹவர் நடக்கிற எக்ஸாம். ஓகே, B1 டெஸ்ட்ன்றது அரவர்னு என்ன அர்த்தம், 30 நிமிஷம் நடக்கிற எக்ஸாம் உண்டு. ஓகே, 30 நிமிஷம் நடக்கிற எக்ஸாம். B2வும் அதே தான், ஹவர் நடக்கிற எக்ஸாம். இது நான் போக போக உங்களுக்கு சொல்லித்தாரேன், பிடெக் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு நான் கிளியரா இதை பத்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியாமா? ஓகே. இப்ப தியரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தெரியும், தியரியில ஒரு எக்ஸாம் இருக்கு தானே, ஒரு பேப்பர் இருக்கு தானே. அந்த தியரி எக்ஸாம் பேப்பர்ல உனக்கு தெரியும் வழக்கமா என்னென்ன வரும், பார்ட் 1 பார்ட் 2 தானே. தியரி எக்ஸாம்ல பார்ட் 1 பார்ட் 2ன்ற ஒரு விஷயம் வரும், சரியா? ஓகே. இதுல பார்ட் 1ன்றது எதை குறிக்கும், MCQ குறிக்கும். பார்ட் 2ன்றது எதை குறிக்கும், 2 விஷயத்தை, என்னென்ன, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ என்ற விஷயத்தை குறிக்கும். ஓகேயா? சரி. அப்ப இதுதான் பாத்தியா இருந்தா ஒரு தியரியில நீ செய்ய போற எக்ஸாம். பார்ட் 1 ஒரு நாள் நடக்கும், பார்ட் 2 ஒரு நாள் நடக்கும். ஓகேயா? சரி, உனக்கு இதுல கிளியரா, உனக்கு பாடம் எப்படி நடக்குது ஏ லெவல்ன்றது கிளியரா, உனக்கு கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லு எனக்கு. இப்ப நான் விளங்கப்படுத்துறது பிஎஸ்டியை மட்டும்தான் மெயினா. ஓகேயா? கிளியர் தானே? எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, உனக்கு கிளியர். சரி, வெரி குட், குட். ஓகே, சரிம்மா. அப்ப உனக்கு பாடம் சம்பந்தமா கிளியர், ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே கேட்டிருப்ப, அதனாலதான் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருந்துச்சு, அதனால நான் சொன்னேன்.
இனி நாங்க பார்க்க போறது இந்த பிஎஸ்டி பாடத்துல நீ என்னென்ன விஷயங்கள் பத்தி பார்க்க போறன்றது பார்க்க போறோம். சரியா? ஓகே, குட். இப்ப இந்த பிஎஸ்டி பாடத்துல உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். மொத்தமா 19 பாடங்கள் இருக்கு. அதுல கிரேட் 12 ஃபர்ஸ்ட் இயர்ல பத்தியா இருந்தா நீ எத்தனை பாடங்கள் படிப்ப? எத்தனை பாடங்கள் படிப்ப? நான் சொன்னேன் 11 பாடங்கள் படிப்பேன். கிரேட் 13ல எத்தனை பாடங்கள் படிப்ப? 8 பாடங்கள் படிப்பேன். சரி, இப்போ ஒவ்வொரு பாடங்களையும் பத்தி நாங்க பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம். கிரேட் 12ல ஃபர்ஸ்ட் சிலபஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா முதலாவதா நீ படிக்கிற பாடம், இந்த பிஎஸ்டில முதலாவதா நீ படிக்க போற பாடம் வானிலை நிபந்தனைகள். அது என்ன சார் வானிலை நிபந்தனைகள்னு கேட்டீங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட், இது ரெண்டு விஷயத்தை பத்தி படிக்க போற. அப்ப நீ கேட்கலாம் வானிலை காலநிலை என்ற விஷயத்தை படிக்க போற. அப்ப நீ கேட்ப இதுல என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டா, என்ன யூஸ் இல்லைன்னு யோசி. ஃபியூச்சர்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் நல்ல வசதியா இருந்தாலும் சரி, என்ன எவ்வளவு பெரிய வசதி கார் எல்லாம் வச்சிருந்தாலும் ஒரு நிமிஷத்துல இயற்கை நினைச்சா என்ன நடக்கும்? என்ன சொல்றது, அரசனும் ஆண்டியாவான், ஆண்டியும் அரசனாவான், அந்த மாதிரி தான். அப்ப இந்த வானிலை நிபந்தனைகள்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? இப்ப இந்த வானிலை நிபந்தனைகளை பத்தி நீ என்ன செய்வ பாத்தீங்கன்னா படிப்ப. இனி போற சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வானிலை காலநிலை நிபந்தனைகளை பத்தி உனக்கு கட்டாயம் தேவை. இந்த விஷயங்களை பத்தீங்களா இருந்தா எந்தெந்த தொழில்துறைக்கு போகலாம் என்பது நான் போக போக நான் சொல்லித்தரேன். அப்ப இந்த வானிலை நிபந்தனைகளை பத்தி நீ படிப்ப. வானிலை நிபந்தனை என்னது? வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, ஒளி, காற்று, சாரீரப்பதன், வளிமண்டல அமுக்கம், இந்த மாதிரி காரணிகள், புது புது காரணிகளை பத்தி படிப்ப நீ. ஓகேயா? இந்த முதலாவது பாடத்துல. ரெண்டாவது பாடத்துல நீ படிக்க போறது என்னதுன்னா மண், சாயில். நீரின்றி அமையாத உலகுன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி நீ படிப்ப, அதை விட்டுரு. இப்ப மண்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கட இந்த உலகம் இயங்குதுன்னாமா அதுக்கு காரணம் நீர்ன்ற ஒரு விஷயம் இருந்த போதிலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மண்ணுன்ற ஒரு விஷயம் கட்டாயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மண்ணில இருந்து தான் நிறைய செயற்பாடுகள் நடக்குது. நம்ம நடக்கிறதுல இருந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து நம்ம பயிரெல்லாம் எங்க பயிரிடுறோம்? மண்ணில தான் பயிரிடுறோம். அப்ப இந்த மண்ணை பத்தி நீ படிப்ப, சாயில் மெக்கானிசம் பத்தி படிப்ப நீ. ஓகே, இந்த பாடத்துல. அடுத்தது பத்தியா இருந்துச்சுன்னா நீள அளவை. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கட்டடம் கட்டுறேன். இப்ப கட்டணமா இருந்துச்சுன்னா சரி, இல்ல நான் விவசாயம் செய்யணுமா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்யணும்? என் நிலத்தை நான் அளக்கணும். நிலத்தை அளக்கிறதுக்கு நான் அளவு நாடா அந்த மாதிரி வழக்கமான பயன்படுத்துறது. அதை விட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. அப்ப நிலத்தை எப்படி அளக்கிறது, ஒரு நிலத்தை எப்படி மட்டப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி என்ன பாடம்? இந்த நில அளவு என்ற பாடத்துல நீ படிப்ப. ஓகே, அடுத்தது 4வது 5வது பாடம். இது ரெண்டையுமே நான் பொதுவாவே சொல்லிடுறேன். உனக்கு தெரியும் நீர் இன்றி அமையாது உலகு. நீர் என்பது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். இனி ஃபியூச்சர்ல பத்தியா இருந்துச்சுன்னா நீ யோசிச்சு பாரு. இப்ப தண்ணி பில்லுன்றது, தண்ணி பில்லை யோசிச்சு பாரு. ஆரம்ப காலத்துல நீ சின்ன வயசுல இருக்கும்போது தண்ணி பில் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுப்பாரு எவ்வளவு வந்துச்சுன்னு, இப்ப எவ்வளவு தண்ணி பில் வர்றதுன்னு கேட்டுப்பாரு. அதுலயே உனக்கு விளங்கி இருக்கும் நீரிண்ட மகிமை. நீர் என்பதுமா ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். அந்த நீரை கட்டாயம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல உங்களுக்கு படிச்சு கொடுத்துருப்பாங்க. என்னது? நீரை சேமித்து வைக்கணும், நாங்க வீணாக்க கூடாதுன்னு சொல்றாங்க தானே. காரணம் என்னதுன்னா நீர் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். ஓகேயா? அப்ப அந்த நீரை பத்தி என்னென்ன நீர் முதல்கள் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி எடுத்துக்கொள்றாங்க, அதை பத்தி 4ஆம் பாடத்துல படிச்சு கொள்ளுவேன். 5ஆம் பாடத்துல நீ படிக்க போறது மெயினான விஷயம். உதாரணத்துக்கு உனக்கு 2 தண்ணி தாரேன் வை. ஒரு ஏ என்ற ஒரு தண்ணி, பி என்ற தண்ணி தாரேன். ஏ என்ற தண்ணி பத்தியா இருந்தா கழிவு நீர்னு வச்சுக்கோ, பி என்ற தண்ணி தூய தண்ணின்னு வச்சுக்கோ. எதை குடிப்ப நீ? தூய நீரை தான் குடிப்ப. எதை வச்சு துணியிற? இதுதான் நல்ல தண்ணி, இது குடிக்க முடியாதுன்னு எதை வச்சு துணியிற? சில பரமானங்கள் இருக்கு. கண்ணால பார்த்து இது கலரை பார்த்துட்டு தெரிஞ்சா இது குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த மாதிரி வாட்டர் குவாலிட்டி பெராமீட்டர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. பிஹெச், டிஓ, இசி, அந்த மாதிரி நிறைய பெராமீட்டர்ஸ், அதாவது பரமானங்கள் இருக்கு. அதை பத்தி நீ படிப்ப இந்த பாடத்துல. அப்ப நீ படிச்சுட்டு வரக்கூடிய பாடங்களை யோசி. ஓகே, பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பத்தியா இருந்துச்சுன்னா தாவரங்களை பத்தி. தாவரங்கள்னா உனக்கு தெரியும், யோசிச்சு பாரு. நாங்க சாப்பிடுறது தாவரம். ஓகேயா? நம்மளுக்கு நிழல் தாரது தாவரம். நிழல் மட்டுமா அது தருது? இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப தாவரம் என்பதும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த தாவரம்ன்றது பத்தியா இருந்துச்சுன்னா எப்படி உற்பத்தி செய்யறாங்க, விளங்குதா? தாவரத்தை எப்படி உற்பத்தி செய்யறாங்க, எப்படி இனப்பெருக்கம் செய்யறாங்க, தாவர இனப்பெருக்கத்தை பத்தி நீ படிப்ப. ஓகேயா? கிட்டத்தட்ட இது பிளான்ட் ப்ரொபகேஷன் சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஓகே, தாவரங்களை பத்தி படிப்ப. ஓகே, தாவரங்கள் எப்படி இனப்பெருக்கம் செய்யறாங்கன்னு பத்தி படிப்ப. அடுத்தது பத்தியா இருந்தா 7வது பாடம். இந்த 7வது பாடத்துல நீ படிக்க போறது எதை பத்தி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோ. 7வது பாடத்துல நீங்க படிக்க போறது ஃபுல்லாவே நீர்வாழ் உயிரின வள கைத்தொழில். அது என்ன சார் நீர்வாழ் உயிரின வள கைத்தொழில்? நீர்வாழ் உயிரின வள கைத்தொழில் நம்ம மீன்கள் இருக்கு, நீ யோசிச்சு பாரு.
நாங்க சாப்பிடறதுக்கும் மீன்களை யூஸ் பண்றோம், அலங்கார தேவைக்கு மீன்களை யூஸ் பண்றோம். அதே மாதிரி சாப்பிடறதுக்கும் தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்களை யூஸ் பண்றோம், மூலிகைக்கும் நீர்வாழ் தாவரங்களை யூஸ் பண்றோம். இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? எங்களுக்கு நீர் முதல்கள்ல இருந்து கிடைக்குது. அப்ப அதை வச்சுட்டு எப்படி ஒரு கைத்தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகேயா? மீன்களை உணவுக்காக எப்படி வளர்க்கலாம், நன்னீர்ல மீன்களை அலங்காரத்துக்காக எப்படி வளர்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்காட மெயினான ஒரு பொருளாதாரம் எதுன்னு கேட்டா டூரிசம். ஓகேயா? ஸ்ரீலங்காட மெயினான பொருளாதாரம் என்ன? ஒரு டூரிசம்னு சொல்லுவாங்க. உல்லாச பயணிகளை கவர்ந்து இருக்கணும். அதுல மெயினான முக்கியமான ஒரு கைத்தொழில்ல இந்த நீர்வாழ் உயிரின வள கைத்தொழில் இருக்கு. அப்ப இத பத்தி நீ என்ன செய்யற? இந்த பாடத்துல படிக்க போற. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க இப்ப டீ எல்லாமே குடிக்கிறோம் தானே, இப்ப பால்மா, பால், இறைச்சி சாப்பிடுறோம். இந்த விஷயம் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது எங்களுக்கு? விலங்குகள். அது விலங்குகள் சிங்கத்துல இருந்தா நாங்க எடுக்கிறோம் இல்ல, கால்நடைகள்னு சொல்லுவாங்க. கோழி, ஆடு, மாடு, பன்றி, இந்த மாதிரி விஷயங்கள் கால்நடைகள்ல இருந்து நாங்க என்ன செய்து கொள்றோம் கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை எடுத்துக்கொள்றோம். என்னென்ன மெயினா எடுத்துக்கொள்றோம்? இறைச்சி, முட்டை, பால் போன்றவற்றை எடுத்துக்கொள்றோம். அதுக்கு நீ யோசிக்க கூட, கோழில இருந்து எப்படி சார் பால் எடுக்கிற? அதெல்லாம் நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். விலங்கு உற்பத்திகளை பத்தி இந்த பாடத்துல நீ படிக்க போற. யோசிச்சு பாரு, யாராவது பால் குடிக்காம இருப்பாங்களா? பால்ன்றது யோசிச்சு பாரு. அதே மாதிரி இறைச்சி சாப்பிடாம இருப்பாங்களா? சோ அப்ப அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல இந்த பாடம்ன்றது உங்களுக்கு ரொம்ப அளவுல ஃபியூச்சர்ல உதவக்கூடிய பாடம் இந்த 8ஆம் பாடமே 7ஆம் பாடம். அடுத்தது 9ஆம் பாடம். 9ஆம் பாடம் யோசிப்பாரு, தரமான உணவு உற்பத்தி. தரமான உணவு உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாப்பாடு சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்றேனே, உதாரணத்துக்கு சொல்றேன். சாப்பாடு சாப்பிடாம யாராவது இருப்பாங்களா? விலங்குகள் இன்க்ளூடிங் சாப்பாடு சாப்பிடாம இருக்குமா? முடியாது. இப்ப சாப்பாடுன்றது எங்கட அடிப்படை தேவை, உணவு என்பது. அப்ப அந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள், உணவு எப்படி பழுதடையுது, உணவு எப்படி நட்காப்பு செய்யறது, அதை பத்தி இந்த பாடத்துல நீ படிப்ப, 9ஆம் பாடத்துல. அடுத்தது 10ஆம் பாடத்துல. 10ஆம் பாடத்துல நீ படிக்க போறது என்னன்னா, அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம்னு ஒரு விஷயத்த படிப்ப. அது என்ன சார் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம்? நீ யோசிக்கணும் என்னன்னா, ஒரு 100 பொருளை நான் அறுவடை செய்யறேன்னா, அந்த 100 பொருளும் நுகர்வோர் கைக்கு போறது இல்ல, கஸ்டமர்ஸ் கையிலுக்கு 100 பொருளும் போறது இல்ல. அதுல ஒரு 70 பொருள் தான் போகுது. மிச்சம் 30 பொருள் என்ன நடக்குது? களவாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த 30 பொருள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு போகும்போது சும்மா நஞ்சு போயிட்டு, அடுத்தது அந்த அங்கிகள் எல்லாம் சாப்பிட்டு, சில சில பீடைகள் இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு அழிஞ்சு போகுது. இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை எப்படி குறைச்சு கொள்றது, எப்படி நெல்லை உற்பத்தி செய்யறது, எப்படி மீன்கள் கைத்தொழில ஊக்குவிக்கிறது, அத மாதிரி பழங்கள் காய்கறிகள் எப்படி பதப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 10ஆம் பாடத்துல நீ படிப்ப. அடுத்தது 11ஆம் பாடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நீ இவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சு பாரு. தாவரங்கள் எல்லாம் எதுல வளர்ப்போம்? நாங்க மண்ணுல தானே வளர்ப்போம். மண் இல்லாமே நம்ம பயிர்ச்செய்கை செய்யலான்றது இந்த 11ஆம் பாடத்துல நீ படிப்ப. ஓகேயா? சரி. இதை நான் ஷார்ட்டா உனக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன். டீப்பா நான் ஒவ்வொரு பாடங்கள் படிக்கும் போது நான் விளங்கப்படுத்துவேன். அப்ப இந்த இடத்துல நீ யோசிச்சு பாரு, உன்னோட ஃபியூச்சருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதுல பாத்தியா இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட ஃபியூச்சருக்கு தேவையானது. ஃபியூச்சர்னா என்னது? எங்கட ஃபியூச்சர்ல நம்ம சூழலை பத்தி கட்டாயம் யோசிக்கணும். அப்ப அந்த சூழல்ல எங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை? உதாரணத்துக்கு சொல்றேனே, எங்கட அடிப்படை தேவை என்னது? உணவு, உடை, உறைவு. அதுல மெயினான தேவை உணவு. உணவு பத்தி படிக்கிறியா இல்லையா? சரி. உணவுனா என்னது? சாப்பாடுனா காய்கறிகள், பழங்கள் வரும், மீன் வரும், நெல் வரும், நிறைய விஷயங்கள் சாப்பாட்டுல வரும். அப்ப சாப்பாடை பத்தி படிக்கிற. அதே மாதிரி நீர் முக்கியமா இல்லையா? கட்டாயம் முக்கியம். அப்ப அதை பத்தி நீ படிக்கிற. அதே மாதிரி வேற என்னத்தை பத்தி படிக்கிற? பயிர்கள், தாவரங்கள், தாவரங்களை பத்தி படிக்கிறியா இல்லையா? படிக்கிற. அப்ப யோசிச்சு பாரு, இப்ப வரைக்கும் நீ பார்த்த 11 பாடங்களும் எத்தனையாம் ஆண்டுக்கு வர்றது? கிரேட் 12க்கு. ஓகேயா? சரி. அடுத்தது நான் சொல்ல போறது கிரேட் 13க்கு. நான் கூட இதாக்கலாமா போட்டு, என்ன சொல்றது, உங்களை என்ன சொல்றது, ரொம்ப போட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு சொன்னாவே விளங்கும். உங்களுக்கு ஓவரா இதுல உள்ளுக்குள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டு போனாமா உங்களுக்கு இப்பக்குள்ள விளங்காது. அந்த பாடங்களை நான் படிக்கும் போதுமா உங்களுக்கு தெளிவா சொல்லித்தாரேன். இது என்ன விஷயம், இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லித்தாரேன். ஓகே? சரி. அப்ப இப்ப வரைக்கும் உள்ள பாடங்கள் எல்லாமே கிரேட் 12க்கான சிலபஸ் 11 பாடங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது கிரேட் 13 செகண்ட் இயர் சிலபஸ். உங்களோட செகண்ட் இயர் சிலபஸ்ல நீ முதலாவது பார்க்க போறது பொறிமையப்படுத்தலை பத்தி. அது என்ன சார் பொறிமையப்படுத்தல்? பொறிமையப்படுத்தல்ன்றது என்னதுன்னு கேட்டாமா மெக்கானிசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீ இதுல நீர் பாசனத்தை பத்தி பார்ப்ப. நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. நீங்க தாவரங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தணுமா இல்லையா? சரி. எப்படி நீர் பாசனம் செய்யறாங்க அதை பத்தி படிப்ப. நீரை ஒரு நீர் முதல்ல இருந்து நீரை எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பம்பி யூஸ் பண்ணுவோம். பம்பை பத்தி படிப்ப. பம்ப் எப்படி இயங்குது அதை பத்தி படிப்ப.
அடுத்தது ஒரு நிலத்தை உனக்கு கொடுத்தா நிலத்தை நீ எடுத்தோனையே பயிற்சிகை செய்வியா? இல்ல. நிலத்தை என்ன செய்வ? பண்படுத்துவ. அப்ப அந்த நிலத்தை பண்படுத்துற சம்பந்தப்படுத்தி இந்த பாடத்துல நீ கவனிப்ப. ஓகேயா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பொறுமையப்படுத்தல்ன்ற பாடத்துல நீ பாப்ப. அடுத்தது நீ பார்க்க போறது என்னது? அரிமரம் சார்ந்த உற்பத்திகளை பத்தி பார்க்க போற. அது என்ன சார் அரிமரம் சார்ந்த உற்பத்தி? யோசிச்சு பாரு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பிரதான கைத்தொழில்கள் ஒரு கைத்தொழிலா இருக்குது இந்த அரிமரம் சார்ந்த கைத்தொழில். அது என்ன சார் அரிமரம் அப்படின்னா? சிம்பிளா யோசிச்சு பாரு. சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது தேக்கு மர இதுடா, கபட்டா, தேக்கு மர கட்டில்டான்னு சொல்றாங்க தானே. அப்ப இந்த அரிமரங்கள் அரிமரங்கள் இருந்துதான் அந்த தளபாடத்துக்கு தேவையானது, கட்டட நிர்மாணிப்புக்கு தேவையான அரிமரங்கள் எல்லாமே அந்த மரங்கள்ல இருந்து எடுத்துக்கொள்றாங்க. அதோட பயன் என்ன? அதை பத்தி நாங்க படிப்போம் இந்த பாடத்துல. ஓகேயா? அப்ப நீங்க யோசிக்கலாம், மரத்துல இருந்து மரத்தண்டை மட்டுமா சார் எடுக்கிறோம்? இல்ல, நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். தேன் எடுக்கலாம். பைனஸ் பைனஸ் மரத்துல இருந்து ரெசின் ஒரு விஷயம் எடுப்போம் நம்ம. விளங்குதா? அதை வச்சு நாங்க நிறைய விஷயம் பெர்ஃப்யூம் கூட தயாரிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நிறைய அரிமரம் சாராத உற்பத்திகளும் இருக்கு. அதை பத்தி இந்த 13ஆம் பாடத்துல படிப்போம். அதுக்கப்புறம் 14ஆம் பாடம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பிரதானமா அவங்க செய்யற பயிற்சிகை முறை, பிரதானமா 2 பயிற்சிகை முறை செய்யறாங்க. ஒண்ணு பெருந்தோட்ட பயிற்சிகை, இன்னொன்னு சிறு ஏற்றுமதி பயிற்சிகை. என்னென்ன உங்களுக்கு தெரியும்? தேயிலை, ரப்பர், மிளகு, தேங்காய்னா தென்னை. ஓகேயா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யறாங்க. கருவா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மெயினா இதுதான் டார்கெட் பண்றாங்க, பெருந்தோட்ட பயிற்சிகையும் சிறு ஏற்றுமதி பயிற்சிகையும். இதை பத்தி நீங்க படிப்பீங்க. ஓகே. அடுத்தது 15ஆம் பாடம். இந்த பாடம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இடெக்குக்கும் பிடெக்கும் பொதுவான பாடங்கள் இருக்கு. இப்ப நீங்க பார்த்ததுலயே நிறைய இடெக்குக்கும் பிடெக்குக்கும் பொதுவான பாடங்கள் இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன் அப்புறம். ஓகே. சரி, இந்த 15ஆம் பாடத்துல நீங்க பார்க்க போறது எல்லாமே இலத்திரனியல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்படுத்தி பார்க்க போறீங்க. அது என்ன சார் எலக்ட்ரானிக்ஸ்? நீ யோசிச்சு பாரு. இப்ப ஏஐன்ற ஒரு விஷயம் வருது தானே. ஓகேயா? இந்த ஏஐன்ற புதுசா வந்த விஷயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. செயற்கை நுண்ணறிவு தானே. சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் உனக்கு தேவை. இப்ப இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றது பாடம் நீ இடெக் ஆக்கலும் சரி பிடெக் ஆக்கலும் சரி நீ பொதுவா படிக்கக்கூடிய ஒரு பாடம். இடெக்ல இன்னும் டீப்பா படிப்ப. பிடெக்ல ஒரு பாடம் மட்டும் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கு. அது தனியா நீ எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, இலத்திரனியல்னா என்ன, எப்படி ஒரு விஷயத்த தன்னியக்கமா கட்டுப்படுத்துறது. இப்ப நீ யோசிச்சு பாரு. இப்ப எல்லாமே சென்சர் ஆயிட்டு தானே. சென்சர்ன்ற ஒரு விஷயம் தெரியுமா? உணரிகள்ன்றது. அப்ப இந்த மாதிரி எப்படி தன்னியக்கமாக ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துற சம்பந்தப்படுத்தி, ஆட்டோமேட்டிக்கா எப்படி கட்டுப்படுத்த சம்பந்தப்படுத்தி இந்த 15ஆம் பாடத்துல படிப்பேன். அடுத்தது 16ஆம் பாடம். இதுவும் இடெக்குக்கும் பிடெக்குக்கும் பொதுவான பாடம். அதாவது சொல்லுவோம் நம்ம தொழில்சார் சுகாதார பாதுகாப்பு. நீ ஒரு தொழிலை செய்யும் போது அது எந்த தொழிலா இருக்கட்டும், அதுல கட்டாயம் உனக்கு என்ன தேவை? உண்ட தனியால் பாதுகாப்பு தேவை. உதாரணத்துக்கு நீ ஒரு வெல்டிங் செய்யறன்னா கட்டாயம் கண்ணாடி போட்டிருக்கணும், கையில கிளவுஸ் போட்டிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பாதுகாப்பு முறைகள் இருக்கு. நீ ஒரு கட்டடத்துல வேலை செய்யறன்னா கட்டாயம் கட்டடத்துக்கு தேவையான பூட் ஷூ போட்டிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹெட்டுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இந்த 16ஆம் பாடத்துல படிப்பேன். அடுத்தது 17ஆம் பாடம். ஸ்ரீலங்காட பொருளாதாரத்துல சம்பந்தப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பூங்கனிய செய்கை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பேராதனிய பூங்கால பாத்தீங்கன்னா பல்வேறு மலர்கள் இருக்கு. அந்த மலர்களை பத்தி, ரோசா, அந்தூரியம், உனக்கு தெரியாத மலர்களை பத்தி நீ இதுல படிப்ப. ஓகே. அடுத்தது 18ஆம் பாடம். இந்த 18ஆம் பாடத்துல நீ படிக்க போறதுதான் மெயினாவே விஷயம். இப்ப காலத்துக்கு தேவைப்படுற விஷயம் இந்த 18ஆம் பாடம். சூழல் நேய அணுகுமுறை. அப்படின்னா ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயுமா கைத்தொழில்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அளவுல வந்துருச்சு. அப்ப இந்த கைத்தொழில் ரீதியில நாங்க எந்த மாதிரி நடந்து கொள்ளணும், சூழலுக்கு எந்த விதத்திலையும் கேடு விளைவிக்க கூடாது, பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும், என்னென்ன வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, எப்படி எப்படி தடுக்கணும் சம்பந்தப்படுத்தி இந்த 18ஆம் பாடம் ஃபுல்லாவே நீ படிப்ப. அடுத்தது 19ஆம் பாடம். இதுவும் இடெக்குக்கும் பிடெக்கும் பொதுவா உள்ள பாடம். முயற்சியாண்மைன்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளவு தூரம் பார்த்துதான் நம்ம நிறைய விஷயம் பார்த்த. எதை பத்தி பார்த்த? சும்மா சொல்றேன் பாரு. வானிலைய பத்தி பார்த்த, மண்ணை பத்தி பார்த்த, நிலத்தை எப்படி அளக்குறதுன்னு பார்த்த, தாவரத்தை பத்தி பார்த்த, நீரை பத்தி பார்த்த, எப்படி பம்ப் அந்த மாதிரி விஷயங்கள், நீர்ப்பாசனத்தை பத்தி பார்த்த, எப்படி அறுவடை செய்யறது, அறுவடைக்கு பிந்தியது எப்படி செய்யலாம்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்த தானே. இதெல்லாம் பார்த்ததம்மா நீ ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பிசினஸ் வியாபார முறையில நீ யோசிக்கணும். புதுசா யோசிச்சு புதுசா ஒரு பொருள் ஒண்ணு கொண்டு வரணுமா இருந்தா உனக்கு இந்த முயற்சியாண்மை என்ற ஒரு பாடம் கட்டாயம் தேவைப்படும். இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது கொமர்ஸாக்கள் இந்த பாடத்தை படிப்பாங்க. கொமர்ஸ் மட்டும் இல்லாம எல்லா பாடங்களையும் இந்த முயற்சியாண்மை என்ற பாடம் கட்டாயம் முக்கியமான ஒரு பாடம்.
ஏன்னா இதுல தான் உனக்கு ஒரு பிசினஸ் எப்படி செய்யறது, என்னென்ன மாதிரி பிசினஸ் இருக்கு, அதுல என்னென்ன காரணிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப பிடெக் பொறுத்த வரைக்கும் இந்த மொத்தம் 19 பாடங்களை ஷார்ட்டா உனக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகேயா? சரி. இது சம்பந்தப்படுத்தி உனக்கு தனியா இந்த பாடம் சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க சார்னு கேட்டா நான் சொல்ல போறேன் உனக்கு. இப்ப வரைக்கும் நான் இதுல ஒவ்வொன்றையும் நான் டீப்பா சொல்லிட்டு போலாம். அது வேஸ்ட் தானே உனக்கு. விளங்குதா? உனக்கு ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். இந்த பாடத்துல இதுதான் இருக்கு, இத பத்தி தான் நீ படிக்க போற, இத படிச்சா என்ன நல்லோன்றத நான் சொல்லிட்டேன். ஓகே. அப்ப இதுதான் மெயினா நீ பார்க்க போற விஷயங்கள். ஓகே. சோ கிளாஸ் டீடைல பத்தி நான் போக போக உனக்கு அனுப்பி வைக்கிறேன். கிளாஸ் டீடைல்ஸ் அது எல்லாமே நான் அப்புறம் பார்த்துக்கொள்ளும். ஓகே. இப்ப நம்ம தொழிலுக்கு வரும். பிடெக் படிச்சா என்ன சார் தொழிலு? இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. சரி, நல்லா கவனிச்சுக்கோ. அது நீ பிடெக் எடுத்தோ, இடெக் எடுத்தாலோ, பயோ எடுத்தாலோ, மெக்ஸ் எடுத்தாலோ, கொமர்ஸ் எடுத்தாலோ, ஆர்ட்ஸ் எடுத்தாலோ, இந்த தொழில்ன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏன் சார், ஏன் சார் கேள்விக்குறி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், கவனிச்சுக்கோ. முதலாவது நீ யோசிச்சு பாரு, பயோ படிக்கிற எல்லாருமே டாக்டர் ஆயிருவாங்களா? சரி. அதே மாதிரி டெக்னாலஜி எடுக்கிற சாரி, கொமர்ஸ் சாரி மேக்ஸ் எடுக்கிற எல்லாருமே இன்ஜினியர் ஆயிருவாங்களா? இல்ல. அதே மாதிரி கொமர்ஸ் எடுக்கிற எல்லாருமே அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஆயிருவாங்களா? இல்ல. ஆர்ட்ஸ் எடுக்கிற ஆட்கள் எல்லாருமே டீச்சருக்கு தான் போறாங்களா, லாயருக்கு தான் போறாங்களா? அப்படி இல்லை. ஜாப் ரோல்ன்றதுமா நம்ம படிக்கிறத வச்சுதான் தீர்மானிக்கப்படும். நம்ம என்ன டிகிரி செய்யறோமோ, எந்த தொழிலுக்கு நாங்க போய் எதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோமோ அதை வச்சுதான் உன்னோட ஜாப் ரோல் தீர்மானிக்கப்படும். அப்ப நான் பொதுவா உங்களுக்கு சொல்றேன், பயோடெக் எடுத்தா என்னென்ன தொழில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா நீ பயோடெக் எடுத்தா நீ கட்டாயம் என்ன செய்யணும், பயோடெக் எடுத்தாலும் இடெக் எடுத்தாலும் கட்டாயம் நீ டிகிரின்ற ஒரு விஷயத்துக்கு நீ போகும். அப்படி அந்த டிகிரின்ற ஒரு விஷயத்துக்கு நீ போகும்போது அங்க இருக்கிற உனக்கு சவால் என்ன விஷயம்னா, டிகிரி நீ எதுல முடிக்கிறியோ அதுல தான் பத்தியா இருந்துச்சுன்னா நீ எது செய்வ, ஜாப்புக்கு போவ. உதாரணத்துக்கு அரசாங்க அரசாங்கத்தால வெளியிடப்பட்ட ஒரு நூல் இருக்குமா, ஓகேயா, பிடெக் படிச்சா என்னென்ன ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு. சோ இதுல பாரு, தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகேயா, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடங்களை கற்கும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பான வழிகாட்டு கைநூல். இது அரசாங்கத்தால வெளியிடப்பட்ட ஒரு நூல். ஓகேயா, இத பத்தி நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்துறேன். இதையும் போட்டு ஓவரா போட்டு உங்களுக்கு குழப்பல உங்களை. ஓகேயா, சிம்பிளா சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேயா, நீ பிடெக் எடுத்தா என்னென்ன ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள போகும். ஓகே, சரி. ஓகே, ஓகே, ஓகே. இதுதான். ஓகே, நீங்க போக வேண்டிய துறைகள். ஓகேயா, சரி. நீங்க ஒரு டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா நீங்க பேசிக்கா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க எதுக்குள்ள போகலாம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் ஐடியா. ஓகே, ரிசர்ச்சர், ஆராய்ச்சி அலுவலர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஒரு ரிசர்ச்சரா போகலாம். ரிசர்ச்னா என்ன, ஆராய்ச்சி செய்யறவங்களா போகலாம். உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு இந்த பொருளை ஆராய்ச்சி செய்ய சொன்னா ஆராய்ச்சி செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு மண்புழு எடுத்துட்டு இந்த மண்புழு ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு தர சொன்னாங்களான்னு அது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பேமெண்ட், உங்களுக்கு அரசாங்கமே காசு கொடுக்கும். அதே மாதிரி பாட விசேடத்துனர், பாடம் சார் விசேடத்துனர், அதாவது பெரிய பெரிய அரசு துறை வேலை வாய்ப்புகள் இருக்கு தெரியுமாமா. நீங்க கூடுதலாக உங்களுக்கு தெரியும் அந்த படிச்ச அதாவது உதாரணத்துக்கு நீங்க பிரின்சிபல் டீச்சிங் அதை சொல்லலைன்னா நான் சொல்றேன் என்னதுன்னு கேட்டா அதுக்கு மேல ஒரு ஆட்கள் இருப்பாங்க தெரியுமாமா, டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் வருவாங்க மெயினான ஆட்கள். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போகலாம். அதே மாதிரி பயிராக்கவியலாளர் அப்படின்னா என்னது, கிராப் சயின்ஸ். ஓகேயா, அப்படின்னு என்ன சார் கிராப் சயின்ஸ் அப்படின்னா, தாவரங்களை பத்தி நீ படிக்கிறனாலமா நீ ஒரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஓகே, ஒரு பிளான்ட் எப்படி உற்பத்தி செய்யறது, அந்த மாதிரி ஒரு தொழில் செக்ஷனுக்குள்ள போகலாம். அதே மாதிரி விவசாய சேவை, உங்களுக்கு தெரியும் இலங்கை விவசாய சேவைனா அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். இதுக்கு கட்டாயம் நீ 3வது பாடம் அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்கணும். ஓகேயா, அதே மாதிரி வெளிநாட்டு சேவை, ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது நீ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு டிகிரி செய்யறதா இருக்கட்டும், ஃபாரின்ல போயிட்டு நீ வேலை பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலை துறைகளுக்கு போகலாம். அதே மாதிரி கல்வி நிர்வாக சேவை, இதுதான் நான் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சாரி, எடுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். அதாவது அந்த மெயினான இடத்துல அந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலை செய்யறாங்க பெரிய பெரிய கல்வியலாளர்கள், அந்த மாதிரி விஷயத்துக்கும் போகலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்காட நிறைய இருக்கு, இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குமா. ஓகேயா, சுங்க அதிகாரியா கூட, சுற்றாடல் அதிகாரி, விவசாய விஞ்ஞானி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீ என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு தகுந்த என்ன இருக்கணும், உனக்கு டிகிரி இருக்கணும். சரி, ஓகேயா, சரி. ஓகே, உனக்கு அது தகுந்த டிகிரி இருந்தா மட்டும்தான் போக முடியும்.
அப்ப நீ பிடெக் எடுத்துட்டு அடுத்த கட்டாயம் ஒரு டிகிரி ஒன்று செய்யணும். டிகிரி செஞ்ச பிறகு நீ போகலாம். இல்ல நான் பிடெக் எடுத்துட்டு சார் டிகிரி செய்ய விருப்பம் இல்ல சார், எனக்கு பிடெக் எடுத்துட்டு டிரெக்டாவே நான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போறேன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்கு உனக்கு. டிரெக்டா நீ எந்த ஜாப்புக்கு போறியோ, நீ என்னென்ன ஜாப்புக்குள்ள போலாம், எந்த ஃபீல்டுக்குள்ள போலாம்னு நான் சொல்லிடுறேன். பிடெக் எடுத்தா நீ மெயினா போகக்கூடிய, பிடெக் மட்டும் சொல்றேன், ஐசிடி வேற விஷயம். சில பிள்ளைங்க பிடெக் எடுத்துட்டு 3வது பாடம் ஐசிடி எடுத்துட்டு அதுக்கு அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், ஐசிடி செக்ஷனுக்குள்ள போயிருங்க. ஐசிடி செக்ஷன் என்னது, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போ. நீ கட்டாயம் ஆகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஆகலாம், நான் உனக்கு சொல்றேன். ஓகே சார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே சார், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கு தொழில் தகமைகள் எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, இதுல கொடுத்துருக்கு. ஓகே, இந்த டியூட்டை வேணா நான் அனுப்பி வைக்கிறேன், வேணா நீங்க பார்த்து வாசிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப ஜாப் மார்க்கெட்ன்றது பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு இருக்கு. அது எது அடிப்படையில தெரிவு செய்யப்படும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, நீங்க எடுக்கிற டிகிரி சம்பந்தப்படுத்தி தான் தெரிவு செய்யப்படும். புரியுதா உனக்கு? உதாரணத்துக்கு நான் ஒரு என்ன படிச்சால்னா பிபிஎஸ்டி படிச்சால், சரியா? நான் பிபிஎஸ்டி படிச்சுட்டு பாத்தீங்கன்னா நான் 3வது பாடம் அக்கௌண்டிங் எடுத்தேன். ஏன்னா அக்கௌண்டிங் எனக்கு விருப்பம்னால அக்கௌண்டிங் எடுத்தேன். பட் எனக்கு அப்ப தெரியாத, எனக்கு ஐசிடி எடுத்தா இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஐசிடி எடுத்திருப்பேன் கட்டாயம். ஆனா உங்களுக்கு நான் அப்படி வழிகாட்டுற மாதிரி எனக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு அந்த டைம்ல இல்ல. அதனால நான் அக்கௌண்டிங் ஒரு பாடத்தை போய் எடுத்துட்டேன். அது சம்பந்தமே இல்லாத பாடம். ஆனா எனக்கு 2 துறையிலயும் வேலை இருக்கு. நான் அக்கௌண்டிங் செக்ஷனுக்குள்ளேயும் வேலைக்கு போகலாம், இதே மாதிரி பிடெக் குள்ளேயும் வேலைக்கு போகலாம். ஓகே சரி, உதாரணத்துக்கு இப்ப நான் டிகிரி முடிச்சிட்டேன் வை. இப்ப நான் முடிச்ச டிகிரி என்னது, பிபிஎஸ்டி இன் கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜி. இப்ப நான் வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தா நான் எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, நான் மெயினா ஆக போறது, ஓகே நல்லா கவனிச்சுக்கோ, மெயினா போக போறது எதுல அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன். ஃபார்ம், ஓகே, ஒரு ஃபார்ம் ஒன்றுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஃபார்ம் ஒன்று பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டு இருக்குது ஃபார்ம் ஒன்று. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாரால வேலை செஞ்சேன். நாரா உங்களுக்கு தெரியும், நேஷனல் அக்வாட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகேயா? சோ அந்த மாதிரி வேலைகளும் இருக்கு. சோ அதுக்குள்ள போகலாம். இல்ல ஃபுட் ஃபேக்டரிஸ், ஓகேயா, ஃபுட் உணவு சம்பந்தமான கைத்தொழில்கள் வேலைகள் இருக்கு. அதுல போயிட்டு நான் லேபர் வேலையா செய்ய போறது இல்ல. அதுலயும் மெயினான ஜாப்புக்கு நான் போகக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும், நீர் முதல்கள் உள்ள நீரை டெஸ்ட் பண்ற பாராமீட்டர்ஸ் செக் பண்றாங்க, அந்த மாதிரி ஆபீசர்ஸ் நான் போகலாம். ஓகே சார், சோ இதுல நான் என்ன விஷயத்த நான் படிச்சேனோ இது சம்பந்தமா தான் நான் போக முடியுமா இருக்கும். சரிதானே? ஓகே சார், இப்ப நீங்க பொதுவா கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலாம் நீங்க. ஓகேயா? சரி சார், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆக முடியுமா? சரி, நான் சொல்றேன் கவனிச்சுக்கோ. ஓகே, இப்ப எல்லாரும் கேட்கறாங்க என்கிட்ட, சார் பிடெக் டெக்னாலஜி எடுத்துட்டு ஏஐ ஆக முடியுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க முடியுமா? படிக்க முடியும். எப்படி படிக்க முடியும்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எந்த இதுலயே 2021 பேட்ச்ல என்கிட்ட படிச்ச பிள்ளை ஒண்ணுதான், பத்ரியா இல்லாட்டி ஹெம்மத்தகம் அல்லாசான்னு நினைக்கிறேன், சாரி இப்படி சொல்லக்கூடாது, நான் அந்த கேர்ளை சொல்றேன், மிஸ்னான்னு ஒரு கேர்ள். அவங்க இப்ப பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பிடெக் தான் எடுத்தாங்க. எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி படிச்சாக்களுக்குமா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதுல அவங்க பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆக அவங்க அங்க போயிட்டு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, 1வது வருஷம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபவுண்டேஷன் செஞ்சாங்க. ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்ய முடியும்னா செய்ய முடியும். ஆனா நீங்க ஃபவுண்டேஷன் செய்யணும். அங்க போயிட்டு 4 வருஷ டிகிரியில 1வது வருஷம் ஃபவுண்டேஷன் செய்யணும். அதை செஞ்சு நீங்க கட்டாயம் போக முடியும். உதாரணத்துக்கு இஸ்புல்லான்ற ஒரு சென்ட்ரல் காலேஜ் இருக்கு திருநாயகல்ல, இப்ப அதுல நான் படிச்சு கொடுக்குறேன். அதுலயும் முஸ்னான ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்களா இருந்தா கிட்டத்தட்ட மலேசியாவுக்கு போனாங்க. 2023 பேச்சு எழுதணும். அவங்களும் ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமா தான் போனாங்க. டெக்னாலஜி படிச்ச ஆளுக்குமா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஆனாமா சும்மா நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தா எதுவுமே வராது. விளங்குதா? அது நீ பயோ எடுத்தாலோ மேக்ஸ் எடுத்தாலோ டெக் எடுத்தாலோ காமர்ஸ் எடுத்தாலும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை உனைய தேடி வராது. அதெல்லாம் பொய். அது பச்சை பொய். சிலவங்க சொல்லுவான் டெக்னாலஜி எடுத்தா உனக்கு வேலை அப்படி வரும், பயோ எடுத்தா அப்படி வேலை வரும். அதெல்லாம் பொய். நீ தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான குவாலிபிகேஷன் உனக்கு இருக்கணும். அதை நீ வளர்த்துக்கொள்ளணும். ஓகேயா? மத்த சொல்ற அந்த பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது. ஓகே சரிதானே? ஓகே சரி, உனக்கு தேவையான விஷயத்த இப்ப நீ என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நான் உனக்கு வேணா மைக் நீங்க சேட்லயே கேட்டுக்கொள்ளலாம். ஓகே ஓகே, என்னென்ன உனக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா உனக்கு சேட்ல நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப கொஞ்சம் டெக்னாலஜியை பத்தி உனக்கு மெயினான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுல உனக்கு டீப்பா உனக்கு எதுவும் சொல்லணுமா இருந்துச்சுன்னா நீ கிளாஸஸ் டைம்ல நீ கேட்டுக்கொள்ளலாம். இதை பத்தி சொல்லுங்க சார்னு கேட்டா நான் சொல்லி விடுவேன் உனக்கு. ஓகேயா? அதே மாதிரி இதுக்கு முதல் நான் செஞ்ச ரெக்கார்டிங்ஸும் இருக்கு, அதையும் நான் அனுப்பி விடுறேன். அப்போ உனக்கு இதாக்கி கொள்ளலாம். ஓகேயா? சரி ஓகே, வேற என்ன டவுட் இருக்கு உனக்கு?
சார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்றதுமா முதலாவது சொல்ற நல்லா கவனிச்சுக்கோ. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிறப்புரிமை ரீதியிலான ஒரு பொறியியல்னு சொல்லுவாங்க. சரி சார், இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்குள்ள நாங்க போலாமா சார்? பயோடெக் எடுத்தா கட்டாயம் போலாமா. ஆனா நான் சொன்னேன் முதவே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று செஞ்சிருக்கணும் நீ. இப்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்றதுமா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இல்ல. ஓகேயா? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரு பாடம் இருக்கு தவிர அது தனியா ஒரு டிகிரியா இல்ல. ஆனா நீ பிரைவேட்ல பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு. ஓகே, அப்ப நீ பிரைவேட்டா நீ என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஓகேயா? பிரைவேட்டா படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரைவேட்டா படிக்கிறனால 4 வருஷம் நீ செய்யணும். அந்த 4 வருஷத்துல முதலாவது வருஷம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னன்னு பேசிக் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை செஞ்ச பிறகுதான் நீ என்ன செய்யலாம்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். உன்னோட டவுட் கிளியர் தானே? சரி சார். ஓகே, அடுத்தது. ஓகே, கொஞ்சம் இருங்கம்மா, அப்படியே இருங்க. எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் அப்படியே இருங்க. ஓகே, குட். சரி சார், டைரக்டா வேலைக்கு போனா சார் மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு? உதாரணத்துக்கு நீ பயோ படிச்சிருந்தாலோ மேக்ஸ் படிச்சிருந்தாலோ டெக் படிச்சிருந்தாலும் உண்மையை சொல்றேன்மா, நான் இங்க பொய் சொல்லணும் அவசியம் இல்ல. விளங்குதா? உனக்கு நான் பொய்ய சொல்லி நான் ஏதோ கிளாஸ் எடுக்கிறனால உனைய பொய்க்கு எடுத்து டெக்னாலஜிக்கு எடுத்து நான் சம்பாதிக்கிற அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அந்த இழிவான பொழப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு. மத்தவங்களுக்கு இருக்கலாம், எனக்கு அவசியம் இல்லை. உனக்கு உண்மையை சொல்லணும். இதுதான் இப்படி இருக்கு. அதை எந்த ஜாப் எடுத்தாலும் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும். இப்ப டைரக்டா வேலைக்கு போனாமா நீ போற வேலைக்கு பொறுத்த வரைக்கும் தான்மா உனக்கு இது இருக்கு, சேலரி இருக்கும். சாதாரணமா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலயுமே வேலையிலையும் பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி 40,000 ரூபாய் தராங்க. பேசிக்கா 40,000 ரூபாய் தராங்க. ஓகேயா? இதே நீ ஏ லெவல் முடிச்ச பையோடையே நீ போயிட்டு நீ ஐயோ 90,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம் அப்படின்னு நீ பயோ எடுத்திருந்தாலும் உனக்கு அவ்வளவு சம்பளம் தர மாட்டான். நீ எந்த வேலைக்கு போனாலும் பேசிக் ஒரு 40,000-45,000 தான் நீ போவ. பேசிக் 40-45 அவ்வளவுதான். இப்ப அந்த 20,000 பேசிக் எல்லாம் இல்ல. பெரும்பாலும் 40,000 ரூபாய் தாராங்க. பெரும்பாலும் சம்பளம் தாராங்க. ஓகே, சரி. கொஞ்சம் இருங்கம்மா, நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இருங்க. மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றாக்களும் ரிப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகே சார். ஸோ ஓகேம்மா. சரி, ஓகே சார். ரிசர்ச்சர் ஆகணும்னா என்ன டிகிரி எடுக்கணும்? ஓகே, ரிசர்ச்சர் ஆகணும்னாமா என்ன டிகிரி எடுக்கணும்னு இல்லை. ரிசர்ச்சர்ன்றதுமா நீ ஒரு டிகிரி செய்வ தானே. ஒரு டிகிரி செய்வோம். நானும் ரிசர்ச் செஞ்சிருக்கேன். ஓகே, நானும் ரிசர்ச் செஞ்சிருக்கேன். அப்ப நான் செஞ்ச ரிசர்ச்னா நான் அப்ப நானும் ரிசர்ச்சரா? இல்ல. ஒவ்வொரு டிகிரி செய்யும் போதுமா நாங்க ரிசர்ச்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு வரும். அதுல நாங்க புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இருக்கிற விஷயத்தையே மெருகூட்டி நம்ம சொல்ல வேண்டி வரும். ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் நம்ம. நானும் ரிசர்ச் செஞ்சிருக்கேன். அப்ப ரிசர்ச்சருக்கு இந்த டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னு இல்ல. நீ எந்த விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டிகிரியை தெரிவு செய்யும் போது அதுல நீ ரிசர்ச் செஞ்சு கொள்ளலாம். ஓகேயா? சரி, அடுத்தது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்யறண்டால் ஏ லெவலுக்கு பிறகு என்ன செய்யணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யணுமா இருந்தா நீ கவர்மெண்ட்லயே பாத்தியா இருந்தா சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு ஒரு பாடம் இருக்கு. ஓகேயா? அது நீ பிஐசிடி எடுக்கணும். அதாவது நீ 3வது பாடம் ஐசிடி எடுத்துட்டு நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா கவர்மெண்ட்ல பிஐசிடி டிகிரிக்கு நீ போயிருவ. அங்க டிகிரிக்கு போனோம்னா உனைய ஸ்பெஷல் ஒன்று தெரிவு செய்ய சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் பிபிஎஸ்டி எடுத்திருக்கேன் தானே. எனக்கு ஜஃப்னா யூனிவர்சிட்டி, நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி. அப்ப எனக்கு 2 ஸ்பெஷல் எடுக்க சொன்னாங்க. 2 ஸ்பெஷல்ல ஏதாவது உண்டு. கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருந்துச்சு, ஃபுட் டெக்னாலஜின்னு ஒன்று இருந்துச்சு. நான் தெரிவு செஞ்சது என்னது? கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜி. விளங்குதா? அதாவது தாவரங்கள், நீர், அடுத்தது பிளான்ட், சாரி, தாவரங்கள், நீர், அடுத்தது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாங்க படிப்போம் கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங்ல. ஃபுட்னா ஃபுட்டை மட்டும் தான் படிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப பிஐசிடி நீ எடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங், அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இருக்கு. அதை நீ படிக்கலாம். ஓகே, மல்டிமீடியா டெக்னாலஜி, எஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நீ 3வது பாடம் கட்டாயம் ஐசிடி எடுக்கணும். சரியா? சோ நல்ல பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா. நான் உங்களோட எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் மெசேஜ் ஸ்டாப் பண்ணுங்க. இது வரைக்கும் அனுப்பினவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வரேன். சரியாம்மா? இல்லைன்னா யாரையும் பார்க்க கிடைக்காது. ஓகே சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டிகிரி முடிக்கணுமா? கட்டாயம் முடிக்கணுமா? சும்மா போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆக இயலாது. நீங்க டிகிரி முடிச்சா மட்டும்தான் ஆகலாம். ஓகே, அடுத்தது. சார், நான் ஓ லெவல் ஐசிடி எடுக்க இல்லை சார், பட் அட்வான்ஸ் லெவலுக்கு ஐசிடி எடுக்க போகிறேன். அப்ப ஐசிடி கோர்ஸ் செய்யணும், செஞ்சா நல்லமா சார்? கவனிச்சுக்கோ, ஐசிடி எடுத்த எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓ லெவல்ல ஐசிடி எடுக்காதவங்க தான் ஏ லெவல் ஐசிடி எடுக்கிறாங்க. நீ யோசிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல ஐசிடி புது பாடமே சார், கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்டா யோசிச்சு பாரு. பிஎஸ்டின்ற ஒரு பாடம் உனக்கு புது பாடம் தானேமா, அதையும் நீ படிக்க தானே போற. அப்ப ஐசிடி சார் பேசிக் சொல்லி தர மாட்டாங்கன்னா அப்ப அதெல்லாம் பில.
3வது பாடம் நீ எந்த பாடம் எடுத்தாலும் பேசிக்ல இருந்து தான் படிச்சுட்டு போவ. ஐசிடி பாடம் எடுத்தாலுமா பேசிக்ல இருந்து உனக்கு சொல்லுவாங்க. கணினியின் அறிமுகம், எப்படி கணினியோட தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன, அதெல்லாம் தான் படிச்சு கொடுத்துட்டு வருவாங்க. சோ எந்த விதத்திலயும் நீ யோசிக்காத ஐசிடி எடுக்கிறதுக்கு. நான் ஓ லெவல் ஐசிடி செய்யல சார் அப்படின்னு நினைக்காத. நிறைய பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓ லெவல் ஐசிடியே எடுத்து இல்ல, ஆனா ஏ லெவல் ஐசிடி எடுத்து நல்ல யூனிவர்சிட்டி, ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி கூட என்டர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கிட்டத்துல ஐலண்ட் ரேங்க் 2023 ஐலண்ட் ரேங்க் 7th எடுத்த புள்ள எனக்கு ஒரு என்கிட்ட படிச்ச புள்ள ஒன்று தான். அது ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துச்சு. அதை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு நான் சொல்லணுமே. அப்ப அந்த புள்ள சொல்றதை எப்படி படிக்கணும்னு ஸ்கில்ஸ் அதான் புள்ள சொல்லி கொடுக்கும். நானும் அந்த பிள்ளைங்களோட 3 பிள்ளைங்க, மெயினான 3 பிள்ளைங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஐலண்ட் 7th எடுத்த ரேங்க் எடுத்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் அதை அந்த பிள்ளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி செஞ்சது. அந்த பிள்ளைங்கிட்ட எப்படி படிக்கிறதுன்னு செஞ்சது. அதையும் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்போ உனக்கு விளங்கும். புரியுதா? ஓகே. அடுத்தது சார், டிகிரி எடுக்க 4 இயர் படிக்கணுமா? கட்டாயம் 3 to 2 அப்படி செஞ்சா டிகிரி எடுக்க இயலுமா? எஸ், அது டிகிரியை பொறுத்து இருக்குமா. 2 வருஷம் உள்ள டிகிரி அப்படி இல்லமா, ஆனா 3 வருஷ டிகிரின்னு இருக்கு. அது ஜெனரல் டிகிரின்னு சொல்லுவாங்க. அதுமா சில டிகிரிஸ் தான் 3 வருஷம் இருக்கும். புரியுதா? சோ தயவு செஞ்சு சொல்றேம்மா, யாரும் இப்பக்குள்ள மெசேஜ் போடாதீங்க, அப்படியே இருங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு வரேன். நல்ல பிள்ளைங்க தானே? சரி. பயோடெக்ல நர்சிங் ஒர்க் கிடைக்குமா சார்? கொஞ்சம் தயவு செஞ்சு இருங்கம்மா. டேய் இருங்கடா தம்பிகளா, இருங்க. நான் பொறுமையா சொல்றேன். எல்லாருக்கும் டைம் இருக்கு தானே? 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு தானே? கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க. நான் இதுக்கு பிறகு மெசேஜ் போட சொன்னா மட்டும் போடும். ஓகே சார். சார், பிஎஸ்சி இன் ஐடி எப்படி சார் செய்யற? ஓகேம்மா, இப்ப நீ கதைக்கிறது தம்பி என்னதுன்னா, ஐடி செய்ய போற, ஐடி செக்ஷன் செய்ய போறேன்னா, நீ மத்த பாடங்கள் எடுக்கிறத விட நான் உனக்கு ப்ரிஃபர் பண்ண வேணும் தெரியுமா? ஐடி நீ செக்ஷன் போறேன்னா நீ டெக் எடு. டெக்ல அது நீ பிடெக்கோ இடெக்கோ அது எனக்கு தேவையில்ல. பட் நீ ஐடி செக்ஷன் போறனா நீ டெக் எடு. டெக்ல அது பிடெக்கா இருக்கட்டும் இடெக்கா இருக்கட்டும். ஓகேயா? சோ இடெக் சார் செய்வாரு, நஃபீஸ் சார் செய்வாரு, இடெக்டையும் செய்வாரு. அவரோட இதுக்கும் போய் பாருங்க. இடெக்கை பத்தி அவர் விளங்கப்படுத்துவாரு. அப்ப அவர்டையில புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப பிடெக்ல இதுதான் இருக்கு, இடெக்ல இதுதான் இருக்கு. இப்ப எனக்கு எதை செஞ்சு கொள்ளலாம்னு உனக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகேயா? சரி. அப்ப சார், பிஎஸ்சி இன் ஐடி எப்படி சார் செய்யற? நான் உனக்கு ஷுவரா சொல்றது, நீ டெக் எடு. டெக்ல 3வது பாடம் நீ ஐடி எடுத்து நீ என்ன செய்ய அப்படின்னு கேட்டியா இருந்தா, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீ என்ன செய்யலாம்? பிஐசிடிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே சார், ஐ வாண்ட் பிஎஸ்சி ஐடி மேனேஜ்மெண்ட் செய்யறேன். ஐடி மேனேஜ்மெண்ட் செய்யலாம். அதுக்கு நீ ஐடி மேனேஜ்மெண்ட் செய்யணுமா இருந்தா நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ எதுவோ பிடெக்கோ இடெக் எடுத்து 3வது பாடம் கட்டாயம் நீ ஐடி எடுத்திருக்கணும். அப்பதான் நீ அந்த மாதிரி விஷயத்துக்கு போகலாம். ஐடி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஐடி சம்பந்தமான விஷயத்துக்கு போகலாம். ஓகே, எடுக்க முடியும். பிஎஸ்சின்ற டிகிரி பாத்தியா இருந்தா உனக்கு பொதுவா, அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதுன்றது இருக்கு. பொதுவான டிகிரிக்குள்ள இருக்கு. நான் சொன்னேன் அந்த மெயினான 3 டிகிரி இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி சொன்னேன், 19 டிகிரிஸ், அதுல இருக்கு பிஎஸ்சி இன் ஐடி மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஓகே சரி. எப்படி எப்படி டைம் எடுத்து படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் டைம்ல சொல்லித்தரேமா. கட்டாயம் சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ஓகே. அடுத்த லேப் டெக்னாலஜிஸ் கட்டாயம் ஆக முடியும். நீ பிடெக் எடுத்தியா இருந்தா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பயோமெடிக்கல் டெக்னாலஜிக்குள்ள போனீங்கன்னா கட்டாயம் நீ லேப் டெக்னாலஜிஸ்ட் ஆக முடியும். ஓகேயா? இந்த லேப் டெக்னாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு நீ கட்டாயம் பிடெக் தெரிவு செய்யும். ஓகே. டெக்ல என்ன சப்ஜெக்ட் ஈக்குறஸ்? டெக்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா இப்பதானே சொல்லி கொடுத்த உனக்கு 2 விதமா பிரிச்சு. ஓகேயா? சரி. அடுத்தது சார், பயோடெக்ல நர்சிங் ஒர்க் கிடைக்குமா சார்? நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு. நர்சிங் ஒர்க் செய்யணுமா இருந்தா நீ பயோடெக் தான் எடுக்கணும், பயோ தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லம்மா. நர்சிங்க்கு தனியா ஒரு கோர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச கேர்ள் டெக் எடுத்த கேர்ள் தான் நர்ஸ் விருப்பம்னு சொல்லி நர்சிங் கோர்ஸ் பிரைவேட்டா செஞ்சா. பிரைவேட்டா நர்சிங் கோர்ஸ் செஞ்சு இப்போ அவர் நர்ஸ். அவர் நர்ஸ். இப்ப நர்ஸ். அவர் 2019 பேட்ச் செஞ்ச, 1வது பேட்ச்ல செஞ்ச கேர்ள். அவர் நர்ஸ். இப்ப நர்சிங் ட்ரைனிங்ல இருக்கா. இப்ப யோசிச்சு பாரு, 4 வருஷத்துல அவள் நர்ஸ் ஆயிட்டா. அப்ப நர்சிங் ஒர்க்குக்கும் போகலாமா? அது நீ இந்த பாடம் தான் இருக்கணும் அந்த பாடம் தான் இருக்கணும்னு அவர் அவசியம் இல்லை. சார், நான் இஸ்புல்லா சென்ட்ரல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், எங்களோட பேட்சுக்கும் கிளாஸ் செய்வீங்களா? எஸ் மா, கட்டாயம் செய்வோம். ஓகே ஓகே. யூனிவர்சிட்டியில ஐசிடி கேட்டாங்களாமே சார். எஸ், ஐசிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னாமா, நீங்க கட்டாயம் ஐசிடி பாடம் எடுத்தாதான் நீங்க ஐசிடி சம்பந்தமான செக்ஷனுக்கு போக முடியும். சரி. அடுத்தது சைபர் செக்யூரிட்டிக்கு இப்ப எவ்வளவு சார் சேலரி? அதுமா சாதாரணமா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர், உதாரணம் ஜஹான் சார்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு ஐசிடி எடுக்கிறாள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜஹான் சார்லாம் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். அவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு லேக்ஸ்ல தான் சம்பளம். அப்ப அந்த மாதிரி வேலைனாமா நீங்க அந்த மாதிரி துறை ஆள் கிட்ட நீங்க கேட்கறதுதான் சரி. எனக்கு சும்மா நான் சொல்ல முடியுமா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம்னு சொல்ல முடியும். ஆனா அண்ணளவு எனக்கு தெரியாதானேமா. ஆனா லட்சத்துல தான் சம்பளம். ஓகே. அடுத்தது சார், அக்ரி எடுத்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸ் கிடைக்குமா?
இப்படித்தான்டா நான் சொல்றது கிளியரா சொல்றேன் கவனிங்க. அக்ரிக்கும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. அக்ரி எடுத்தா நீ ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்குள்ள தான் நீ போவ. சரியா? அப்ப நீங்க அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்குள்ள போறீங்களா இருந்தாமா நீங்க மெயினா டார்கெட் பண்ண வேண்டியது என்னதுன்னு கேட்டீங்க. இப்ப நீங்க அக்ரி எடுத்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸ் கிடைக்குமா? நீங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸுக்கு போகணுமா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தனியா கோர்ஸ் செய்யணும். அது நீ பயோ எடுத்தால, இப்ப உதாரணத்துக்கு பயோ எடுத்த எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு எடுத்துருவாங்களாமா? அது பிழை, அது பொய். விளங்குதா? அப்படி நம்பாதீங்க. உண்மையான சரியான ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸுக்கு நீங்க எடுப்பாங்க. ஓகே, சும்மா யார் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, அது பொய். சிலவங்க இந்த பாடங்கள் எடுக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. இப்ப நானா இருக்கட்டும், நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த பாடத்துல இதுதான் இருக்குன்னு தான் சொல்றேன். நான் இது நான் எடுக்கணும்னு எப்போ உனக்கு சொன்னா, டெக்னாலஜி நீ கட்டாயம் எடுக்கணும்னு நான் சொன்னேன் உனக்கு. நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஓகேயா? உனக்கு எந்த துறையில போகணுமோ அதுல போனீங்க. விளங்குதா? சரிதானே? ஓகே. இந்த ஒரு மீட்டிங் ரெக்கார்டிங் எஸ் கட்டாயம் நான் அனுப்பி விடுறேன். ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும், எஸ் கட்டாயம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே எனக்கு 21 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. நான் கரெக்டா அக்யூரேட்டா சொல்றேன்னா காரணம் என்னன்னா அவங்க எல்லாரையுமே கான்டாக்ட் இருக்கு அவங்களோட. அப்ப 21 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் போயிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு. காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே போன டிகிரிஸ் எல்லாமே பாத்தீங்களாமா பிடெக் சம்பந்தமாவும் போயிருக்காங்க, சிலவங்க ஐடி சம்பந்தமாவும் போயிருக்காங்க. கூடுதலா எல்லாரும் போனது ஐடி சம்பந்தமான செக்ஷனுக்கு தான் போனாங்க. இப்ப கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஒரு மலேசியாவுக்கு போன கேர்ள் ஒண்ணு, அவங்க பாத்தீங்களா இருந்தாமா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போனாங்க. நீங்க யோசிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்ய முடியுமா? டெக் எடுத்தாக்க மேக்ஸ் எடுத்தாக்கள் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டைரக்டா போகலாம். ஆனா டெக் எடுத்தாக்கள் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்யலாம்? ஆனா அந்த புள்ள செய்யுது. எப்படி செய்யுது? ஏன்னா அந்த புள்ள முதலாவது வருஷம் பேசிக்ஸ படிக்கும், ஃபவுண்டேஷன் லெவல்ல படிக்கும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் பாத்தீங்களா இருந்தா டிகிரியை செய்யும். விளங்குதா? ஓகே, சரி. எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் செய்ய முடியுமா? எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாமுக்குமா நீ ஏ லெவல் செய்யணும் கட்டாயம். ஏ லெவல் செஞ்சிருக்கணும். ஏ லெவல் செய்யாம செய்ய இயலாது எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம். அடுத்தது எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸுக்கு நீ அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட டிகிரி ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒரு துறையில டிகிரி இருக்கணும் உனக்கு. அப்படி இருந்தா நீ செய்யலாம். இப்ப இருந்தே ட்ரை பண்ணு, நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணு. எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். சார் 3A ஒன்லி யூனிவர்சிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்கு. கவனி, நல்ல விஷயம். அதாவது நீ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கேர்ளை சொல்றேன். உதாரணத்துக்கு 2BC ஒரு ரிசல்ட் சொல்றேன். இந்த 2BCயை நீ பயோ சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், கொமர்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தியா இருந்தா நீ போக இயலாது. யூனிவர்சிட்டி போகலாம், ரொம்ப சான்ஸ் கிடைக்காது. ஆனா டெக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. டெக்ல பத்தியா இருந்தாமா நீ 3C எடுத்தாலும் உண்ட ரிசல்ட்ஸுக்கு இல்லமா யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஜெட் ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெட் ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். அது பயோவா இருந்தாலும், மேக்ஸா இருந்தாலும், டெக்கா இருந்தாலும், கொமர்ஸா இருந்தாலும், ஆர்ட்ஸா இருந்தாலும், ஜெட் ஸ்கோர்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு தான் உனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். சரியா? அதை மறந்துடாது. ஓகே சார். இங்கிலீஷ் மீடியம் இல்லையா சார் பிடெக்ல? அது ஒரு பிரச்சனை. நான் இங்கிலீஷ் மீடியம் நான் செய்வேன்மா. ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல பிடெக் எடுக்கிற ஆட்கள், டெக் எடுக்கிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. விளங்குதா? அதனால நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களும் தமிழுக்கு மாறி படிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீ இங்கிலீஷ் உதாரணம் சொல்றேனே, நான் பிடெக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, பிஎஸ்டி பாடம் செய்வேன். நீ மத்த எஸ்எஃப்டி பாடம் யாருக்கிட்ட போவ? அங்க ஒரு கேள்விக்குறி வந்துடும். விளங்குதா? சோ அதனாலேயே நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் செய்ய மாட்டாங்க. உனக்கு ஆசை இருந்தா நீ செய் இங்கிலீஷ் மீடியம், ப்ராப்ளமே இல்லை. உனக்கு வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் செய்யலாம், ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஜூம் கிளாஸ் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுற சார்? நான் அதை அப்புறம் சொல்லி தரேம்மா என்ன விஷயம்னு சொல்லி. ஓகே, சரி. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? கிளியரா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, ஓகே. சோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கு தெளிவான விஷயம் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஓகேயா? சோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்களா இருந்துச்சு, எல்லாமே என்னால கிளியர் பண்ண இயலாது இப்பக்குள்ள. ஓகே, சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். சில ஆக்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், சில ஆக்கள மிஸ் ஆயிருக்கும். ஓகே, பிஐடி அண்ட் பிஐசிடி ரெண்டும் சேமா சார்? இல்ல, வேற. பிஐடின்றது வேற, பிஐசிடின்றது வேற. பிஐடின்றது நீ பிரைவேட்டா எக்ஸ்டர்னலா செய்யறது. பிஐசிடின்றது பத்தியா இருந்துச்சுன்னா உனக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. பிஐடியும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் செய்ய போற. பிஐசிடின்றதுமா இன்டர்னலா நீ செய்யக்கூடியது. இன்டர்னல் அப்படின்னா என்னது? நாம உதாரணத்துக்கு நீ ஏ லெவல் செஞ்சு, ஓகேயா, ஏ லெவல் செஞ்சு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி மெயின் கோர்ஸுக்கு போவ, அதுதான் பிஐசிடி. பிட்ன்றது நீ எந்த பாடம் எடுத்தாலும் செய்யலாம். அது நீ பயோ எடுத்தாலும், மேக்ஸ் எடுத்தாலும், எந்த பாடம் எடுத்தாலும் பிட்டை நீ எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி செய்யலாம். சார் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தா யூனிவர்சிட்டி கிடைக்கும்? அது யூனிவர்சிட்டியை பொறுத்து இருக்குமா? விளங்குதா? நீ எந்த யூனிவர்சிட்டிக்கு போறியோ அந்த அளவுக்கு தான் இது. உதாரணத்துக்கு ஒன்று ஜெயப்பூருக்கு எல்லாமே நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்ல ஜெட் ஸ்கோர் எடுக்கணும். உதாரணத்துக்கு 2 பாயிண்ட் கணக்கு எடுத்தா தான் உனக்கு ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி கிடைக்கும்.
இப்ப கிளம்ப யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நீ 1.8 1.9க்கெல்லாம் கிளம்ப யூனிவர்சிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸை பொறுத்து தான் இந்த ஜெட் ஸ்கோர் வேறுபடும். அதை ஒவ்வொரு வருஷமும் வெளிவிடுவாங்க. ஓகே, ஓகே சார். அக்ரி எடுத்தா ஜெட் ஸ்கோர் கூட, ஐசிடி எடுத்தா ஜெட் ஸ்கோர் குறைவுன்னு சொல்றாங்களே, அது பிலமா. ஜெட் ஸ்கோர் இதுக்கு கூட அதுக்கு குறைவுன்றது பில. அதை நம்பாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன், அதை நம்பாதீங்க. ஓகேயா? சோ ஜெட் ஸ்கோர் பாத்தீங்களா இருந்தாமா அந்தந்த பாடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷ பேப்பர் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். நான் எனக்கு தெரிஞ்சு அக்ரியை விட ஐசிடிக்கு ஜெட் ஸ்கோர் கூட தான். ஓகேயா? ஐசிடிக்கு கூட. ஓகேயா? அக்ரிக்கு சில டைம்ல பாத்தீங்களா இருந்தா ஜெட் ஸ்கோர் கூடி இருக்கு. ஓகேயா? சோ இதுல நான் என்ன உங்களுக்கு தெளிவா சொல்ல வரேன்னா, நீ அக்ரி எடுத்தாலும் ஐசிடி எடுத்தாலும் சரி, அந்தந்த வருஷத்துல தான் அது தீர்மானிக்கப்படும். அந்த பாடத்துல பேப்பர் இருக்கு தானே, அது ஈஸியா வந்திருக்கா கஷ்டமா வந்திருக்கான்ற அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும் அந்த ஜெட் ஸ்கோர்ன்ற விஷயம். அடுத்த ஜெட் ஸ்கோர்ன்றது மெயினா தீர்மானிக்கப்படுவது அந்த ஐசிடில எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அக்ரி மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த கணக்குன்ற அடிப்படையில தான் ஜெட் ஸ்கோர் தீர்மானிக்கப்படும். சும்மா சொல்லுவாங்க அக்ரிக்கு ஜெட் ஸ்கோர் கூட, ஐசிடிக்கு ஜெட் ஸ்கோர் கூட, அதெல்லாம் சரியா அக்யூரேட்டா சொல்ல இயலாது. ஒவ்வொரு வருஷமும் அது வேறுபடும். ஓகே, டெக் செஞ்சா மெக்கட்ரானிக்ஸ் செய்யலாமா? கட்டாயம் செய்யலாம். ஓகேயா? இன்ஜினியரிங் டெக்னாலஜி நீங்க எடுத்தீங்களா இருந்துச்சுன்னா ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. ஓகே சார். பிடெக் செஞ்சா லாயர் ஆக முடியுமா? லாயர் பத்தினா நீ பிடெக் மட்டும் இல்லம்மா, நீ எந்த பாடம் செஞ்சாலும் லாயர் ஆகலாம். அதுக்கு நீ என்ன செய்யணும்? லா காலேஜுக்கு போகணும். விளங்குதாம்மா? ஆனா கட்டாயம் நீ ஏ லெவல் செய்யணும். புரியுதா? நீ லா காலேஜுக்கு போயிட்டு ஆகலாம். ஓகே சார். ப்ராக்டிகல் எக்ஸாம் கஷ்டமா இருக்குமா? இல்லம்மா. இப்ப கஷ்டமா இருக்குதுன்னா எத்தனை, இப்ப ஏன் பிள்ளைங்கட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது? யோசிப்பாரு, பிள்ளைங்கட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணுமே, ஏன் கூட்டிட்டு வருது? அப்படியெல்லாம் கஷ்டம்னு எதுவுமே இல்லம்மா. நம்ம சரியா செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை. சரியா உனக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேயா? நீ ஒன்னும் யோசிக்காத. ஓகே சார். எந்த சென்டர்ல நல்ல வேல்யூவா இருக்கும், என்ன வேல்யூவா இருக்கும்னு எனக்கு விளங்கலையே. ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வச்சு நல்ல ஜாப் எடுக்கலாம். ஓ, எடுக்கலாம்னாமா, திருப்பி சொல்றேன், நீ என்ன ஜாப் எடுக்க போறன்றது நீ தான் முடிவு பண்ணணும். ஓகேயா? ஏ லெவல் செஞ்சோனே ஜாப்னா நீ எல்லா ஜாப்புக்கும் போகலாம். ஆனா அவங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் உடனே ஒரு ட்ரெயினியே எடுப்பாங்க, எடுத்து உனக்கு வேலையை கத்து கொடுத்து நீ அப்புறம் வேலையை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு போகணும். இதே நீ டிகிரி ஒன்னு எடுத்தியா இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலாம்? நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகலாம். விளங்குதா? டிரெக்டாவே நல்ல பொசிஷனுக்கு போகலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு போக போக சேலரி எப்படி வரும், இந்த விஷயம் இல்லாம திருப்பியும் சொல்றேன், சேலரின்ற விஷயமா அவங்க கிட்ட தான் நீங்க கேட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு அன்னளவா தெரியுமா? சாதாரணமா நீ ஒரு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல சாதாரணமா லேக்ஸ்ல தான் சம்பளம். 1 லேக், சரி 1 லேக்குக்கு மேலதான் சம்பளம் பெரும்பாலும். ஓகே சரி. சோ இவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க கேட்கறது, நிறைய பேர் நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு விளங்குது. சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்கறீங்க. உங்களுக்கு அந்த பயம் ஒண்ணு இருக்கும், அடைய நம்ம இதை செய்யணும், அப்ப இதுல ஜாப் இருக்கா இல்லையான்றது. ஓகே, உனக்கு ஒண்ணு சொல்லவா திருப்பியும்? படிக்கிறத உன் மனசுக்கு பிடிச்சது. சரியா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த படி. எனக்கு எந்த துறை விருப்பமோ அதை படி. இல்லைங்கதா? அப்ப அதுலதான் உன்னால முன்னேறி வர முடியும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது நீ பயோ எடுத்தாலும் சரி, மேக்ஸ் எடுத்தாலும் சரி, டெக் எடுத்தாலும் சரி, காமர்ஸ் எடுத்தாலும் சரி. ஓகேயா? ஆனா ஒரு விஷயம் உனக்கு நான் தெளிவா சொல்லிக் கொடுறேன், என்ன தெரியுமா? நீ இந்த காமர்ஸ் ஆர்ட்ஸ் எடுக்க போறதானே, கொமர்ஸ் ஆர்ட்ஸ் எடுக்கிறாங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்னதுன்னா கொமர்ஸ் ஆர்ட்ஸ் கோர்சஸ் எல்லாமே பிரைவேட்டாவே வந்துருச்சு. நீ பிரைவேட்டாவே செஞ்சு கொள்ளலாம். ஓ லெவல் இருந்தாவே போதும், நீ பிரைவேட்டா செஞ்சு கொள்ளலாம் அது எல்லாமே. ஆனா இந்த டெக்குன்ற விஷயம் பத்தியா இருந்தா நீ கவர்மெண்ட் இங்க இங்க நீங்க படிக்கிறத தான் நீ படிச்சுட்டு போகணும். பிரைவேட்டா செய்ய இயலாது. பிரைவேட்டா செய்ய இயலாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஓ லெவலோடய நீ பிரைவேட்டுக்கு போயிடாது. அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. ஓ லெவலோடயே நீ பிரைவேட்டா போறதா இருந்தா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அது வழியா தான் போகணும். அப்ப நிறைய பாத் இருக்கு. விளங்கதாம்மா? ஓகே சரி. உனக்கு கிளியரா? உனக்கு எல்லாருக்குமே ஓகேயா? உனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இதுக்கு ஆன்சர் பண்ணேன். நிறைய விஷயம் வருது, நான் எதுக்கு ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. ஓகே சார். டெக் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அதிகம், டெக்ல ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அதிகம் செலுத்துமா, ஆதிக்கம் செலுத்துமா? நீ டெக் எடுக்கணும்னா ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ன்றது டெக் மட்டும் இல்லை, எல்லா ஏ லெவல் சப்ஜெக்ட்டுக்கும் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் தேவை. விளங்குதா? அண்ணளவா நீ மெக் சயின்ஸ் தான் மெயினா. மெக் சயின்ஸ்ல நீ பாத்தியா இருந்துச்சுன்னா சி இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு பாடத்துல சி இருந்தாலும்
அடுத்தது ஃபெயில் இருக்கக்கூடாது. ஃபெயில் இருந்தா நீ எடுத்து கொடுத்து செய்யணும். ஓகேயா? நீ ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்து செய்யணும். ஓகேயா? இல்லைன்னா நீ ஃபெயில் எடுத்தியா இருந்துச்சுன்னா கட்டாயம் நீ என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி நீ பிரைவேட் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனா நீ உனக்கு தெரிய சொல்றேன்னா, மேக்ஸ் சயின்ஸ் என்னைக்குமே சி வச்சுக்கோ. உனக்கு நான் ஒரு ப்ரிஃபர் பண்றது அதுதான், சி வச்சுக்கோ. சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உனக்கு சொல்லியாச்சு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? எந்த கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே நான் குரூப்ல சொல்றேன் உனக்கு. ஓகே, சரி. இதோட முடியல, இது ஃபர்ஸ்ட் செஷன் தான். இன்னைக்கு நான் முடிச்சது ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும்தான். ஓகேயா? இன்னொரு செஷன்ல பத்தியா இருந்துச்சுன்னா இந்த இந்த இது இருக்கு தானே, இந்த துறை சம்மந்தப்படுத்தி உனக்கு சொல்லி தருவேன். ஓகேயா? அதுல உனக்கு அந்த ஜாப் மார்க்கெட்டை பத்தி நான் சொல்லி தரேன். ஓகே, சரி. ஜெட் ஸ்கோர் பத்தி எல்லாமே சொல்லி தரேன். குட். ஓகே, உனக்கு இன்னைக்கு நான் விளங்கப்படுத்தினது விளங்கிச்சாமா? இன்னைக்கு நான் உனக்கு விளங்கப்படுத்தினது எல்லாம் விளங்கிச்சா? உனக்கு ஈஸியா உனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தனா? என் மொழி நடை விளங்கிச்சா? விளங்கிச்சு. ஓகே, சரி. ஓகே, குட். இப்ப நான் உனக்கு இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்தினது எல்லாமே டெக்னாலஜி எடுத்தா என்ன நல்லது. ஓகேயா? இந்த விஷயங்கள் தான் சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு அண்ணனா இருந்து உங்ககிட்ட நான் உனக்கு சொல்றேன் ஒண்ணு. சரியா? என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, ஒரு அண்ணனா ஒரு கைடரா இருந்து சொல்றேன். என்னைக்குமே உனக்கு நான் சொல்றது என்னதுன்னு கேட்டா, நீ விருப்பப்பட்டதை படி. உனக்கு டெக் எடுக்க சொல்லுவோம் ஒருத்தன். இப்ப ரிசால்ட்ஸ் இது பரவாயில்ல, உனைய ரிசால்ட்ஸ் வந்த பிறகு உனைய போட்டு நச்சரிப்பானுங்க. இப்ப கூட எனக்கு இந்த விஷயம் செய்யறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, இந்த கிளாஸ் செய்யறதுல. இப்பதான் அந்த பிள்ளைங்க முடிச்சுட்டு வந்துச்சுங்க ஓ லெவல். அதுக்கு கைடன்ஸ் அது இதுன்னு வரும்போது நீங்களும் ஒரு மனுஷங்க தானேம்மா. உங்களை போட்டு இதாக்க இயலாது. நானும் இப்ப சரி செய்யணுன்றதுக்காக தான் செஞ்சதுன்னு விளங்குதா? டெக்க பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னதுன்னு. மத்தபடி கூலா இரு இந்த டைம்ல. கட்டாயம் இங்கிலீஷையும் ஐடி ஸ்கில்லையும் வளர்த்துக்கோ. ஏன்னா ஃபியூச்சருக்கு அதுதாம்மா தேவை. விளங்குதா? நான் வருத்தப்பட்டிருக்கேன் நிறைய தடவை, நான் 3வது பாடம் ஐசிடி எடுக்கலன்னு சொல்லி. காரணம் என்னன்னாமா, ஐடி நாலேஜே இல்லாம இருந்துட்டேன். அப்புறம் நான் தனியா பிரைவேட்டா ஐடி கோர்ஸ் செஞ்சு தான் எனக்கு ஐடில ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் ஒன்று வந்துச்சு. விளங்குதா? சோ உனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நீ விருப்பப்பட்டதை படிமா. உனக்கு டாக்டர் ஆக விருப்பமா, நீ பயோக்கு போ. விளங்குதா? இன்ஜினியர் ஆக விருப்பமா, நீ மெக்ஸை. ஓகே, இல்லைன்னா இடெக்கும் செய்யலாம் உனக்கு. ஓகே, என்ன இன்ஜினியர்னு பொறுத்து இருக்கு. நீ பயோசிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அந்த செக்ஷனுக்குள்ள போகணுமா, நீ பயோடெக் எடு. இல்ல சார் நான் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி விஷயம் போகணுமா, சரி காமர்ஸ் எடு. ஆர்ட்ஸ்ல போனா நீ டீச்சிங்க்கு போகலாம், லாயர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆர்ட்ஸ்ல நான் சும்மா டீச்சிங் லாயர் மட்டும் இல்ல, நிறைய செக்ஷன் இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும், தேடணும். தேடி படி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ டெக் எடுத்து டெக் எடுத்தா தான் உனக்கு நல்லம், உன்னை அப்படியே டெக் எடுத்தாதான் எனக்கு சம்பளம் வரும், அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பொய். விளங்குதா? நான் அப்படி சொல்லி அந்த மாதிரி சம்பளம் எடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. விளங்குதா? உனக்கு நான் என்ன சொல்றேன், உண்ட வாழ்க்கைம்மா அது. விளங்குதா? ஏலவன்றது உண்ட வாழ்க்கை. ஓவரா யோசிக்க போவாத. சரியா? உனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மெயினான விஷயங்களை எடுத்து பாரு. நீ ஒரு முடிவு ஒண்ணு எடு. முடிவு எடுத்த பிறகு மாத்தாத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். முடிவு எடுத்த பிறகு எதுக்கும் மாத்தாத. நான் இந்த துறையில தான் போக போறேன்னா ஒரு கோல் ஒண்ணு செட் பண்ணு. உன் கையில போன் இருக்கு தானே, சர்ச் பண்ணு. எந்த இதுக்கு ஃபியூச்சர்ல இருக்கு நீ சர்ச் பண்ணு. கட்டாயம் டெக்னாலஜி அந்த இடத்துல இருக்கும். கட்டாயம் சொல்றேன். ஏன்னாமா, இப்ப யோசிச்சு பாரு. எல்லாருமே டாக்டருக்கு போயிட்டாங்களா? யாரு? மத்ததை யோசிச்சு பாரு. அப்ப பயோ அவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, அப்ப எல்லாருமே டாக்டர் ஆயிருவாங்களாமா? இல்ல. சோ ஃபியூச்சர்ல உனக்கு எது தேவையோ அதை நீ படி. அதுதான் உனக்கு முக்கியமா இருக்கும். சோ புரியுதா உனக்கு நான் சொல்றது கிளியரா? ஓகே, இந்த கிளாஸ் டீடைல் எல்லாம் நான் பிறகு தரேன்மா. ஓகே, சரிதானே? இந்த கிளாஸ் டீடைல் எல்லாமே நான் பிறகு தரேன். என்னைய பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப என்ன பண்றேன் எல்லாமே நான் கிளாஸ் டைம்ல என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது வழக்கமா. நான் என்ன பண்றது எல்லாமே நான் சொல்றேன். ஓகே, குட். சோ இது விளங்குதா உனக்கு கிளியரா? ஓகே, இந்த செஷன் எதுக்காக செஞ்சேன்னா, டெக்னாலஜினா என்ன, அது எப்ப வந்துச்சு, அதுல பாட செலெக்ஷன் என்ன, அதுல பிஎஸ்டில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இதுனா தனியா பிஎஸ்டின்னு ஒரு புள்ள தெரிவு செய்யும் தானே, நான் டெக்னாலஜி தான் எடுக்க போறேன் அப்படின்னு வார புள்ள இருக்கு தெரியுமா? அந்த புள்ளைக்கு நான் உனக்கு தெளிவா சொல்லி தரேன். உனக்கு பிடெக்ல ஒவ்வொரு பாடமும் நீ படிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். குட். ஓகே, சரி. உனக்கு முதல் மந்த் கிளாஸ் இப்ப நான் இந்த மந்த்ல நான் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த மந்த்ல நான் உனக்கு இன்னொரு கிளாஸும் செய்வேன், உனக்கு அந்த ஜொப்பை பத்தி விளங்கப்படுத்துறதுக்கு. ஓகேயா? என்னென்ன விஷயம் நீ கட்டாயம் செஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு ஒரு சேரா இல்லாம ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஏ லெவல் செஞ்சு டிகிரி எடுத்த ஒரு மனுஷனா நான் உனக்கு சொல்றேன். நீ என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் செஞ்சிருந்தா உனக்கு ஃபியூச்சர்ல உனக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தாரேன். ஓகேயா?
இடெக் கேர்ள்ஸ்க்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்றது அது பிலம்மா. அது பில. அது நிறைய பேர் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாமே பிடெக் தான் எடுக்கணும், பாய்ஸ் எல்லாம் இடெக் தான் எடுக்கணும், அது பிலம்மா. நானும் பாய் தானே, நான் பிடெக் எடுக்கலையா? விளங்குதா? அது பில. அது எல்லாருமே அதை அவங்க வகுத்துட்டாங்க. உனக்கு மெக்ஸ் செக்ஷன், இன்ஜினியரிங் செக்ஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீ பயப்படாம போ. விளங்குதா? பயப்படாம எதுக்கு போ, இடெக்கு போ, பிரச்சனையே இல்லை. ஓகே, சரிதானே? ஓகே, சரி. அப்ப சார் பயோ மேக்ஸ் எடுக்கிறதுல என்ன சார் இஷ்யூ இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு சொல்றேன் தெரியுமா, நான் இப்பதான் சொன்னேன் உனக்கு. பயோ மேக்ஸ் எடுக்கிறேனாமா, உனக்கு உனக்கு நீ கஷ்டப்பட்டு, நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், நிறைய கிளாஸஸ் போகணும். விளங்குதா? நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும், அப்படி ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் பயோ மேக்ஸ்ல. அதுக்கு நான் இங்க காம்படிஷன் இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப நீ பயோமேக்ஸ் போறனாம இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த விஷயங்கள் கிளாஸ் எல்லாம் போகணும், சரியா படிக்கணும். சும்மா விளையாட்டு இல்ல பயோமேக்ஸ் எடுக்கிறது. பயோமேக்ஸ் எடுத்து அங்க இடத்துல நீ ஃபெயில் விட்டீனாமா, நீ சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. பயோமேக்ஸுக்கெல்லாம் கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு கூடன்னு உனக்கு தெரியும். அந்த பயோமேக்ஸ் எடுத்து எப்படி படிக்கணும்ன்றது உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சவங்க படிச்சிருப்பாங்க. ஓகேயா? அப்ப நீ அதை பத்தி நல்லா யோசிச்சுட்டு தான் முடிவு ஒன்று எடுக்கணும். நான் பயோமேக்ஸ் எடுக்க போறேன், நான் கட்டாயம் டாக்டர் ஆவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ பயப்படாம போமா பயோமேக்ஸுக்கு. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை 2025ஓட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, சாரி 2024ஓட எக்ஸாம் செஞ்ச கிட்டத்தட்ட 64 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் எடுத்தவங்க, மேக்ஸும் பயோ எடுத்தவங்க. நீங்க யோசிக்கல, மேக்ஸ் பயோ எடுத்தவங்க ஏன் சார் பயோடெக் வராங்கன்னா, மேக்ஸும் பயோவும் எடுத்துமா ரெண்டு ரெண்டு முறை ட்ரை பண்ணிமா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்காது. ஏன்? போட்டித்தன்மை கூடயுமா. மூணாவது முறை அவங்க என்ன செய்வாங்க, டெக் எடுப்பாங்க. அப்பதான் அவங்க டெக்குக்கு அருமை புரியும். டெக் எடுக்க வந்து டெக்ல நல்ல ரிசல்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க டக்குன்னு. மேக்ஸ் சயின்ஸ் செஞ்சவனுங்கமா டெக்ன்றது ஈஸியா செஞ்சிருவாங்க. அப்ப டெக்க செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைச்சு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 64 பேருமா, நான் பொய் சொல்லல, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், 64 பேர் 2024 பெச்சோட எடுத்தாங்க எக்ஸாம். 64 பேர், அவங்க தனியா ஒரு இது கூட வச்சிருக்கேன். அப்ப அவங்க எல்லாம் ஏமா, ஏன் பயோமேக்ஸ்க்கு போனாங்க, ஃபெயில் ஆனாங்க, வந்துட்டாங்க. ஆனா சில பிள்ளைங்க இருக்குதுங்க, பயோமேக்ஸ்க்கு நான் எடுப்பேன்னு போயிட்டு மெடிக்கல் என்டர் பண்ணதுங்க, இன்ஜினியரிங் என்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குதுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யூ. சோ உனக்கு எது விருப்பமோ அதை நீ செய். ஒரு அண்ணனா, ஒரு கைடரா இருந்து நான் சொல்றேன். சும்மா டெக் எடு, அதை எடு, இதை எடுன்னு நான் உனக்கு சொல்ல வரல. அப்படி ஆளும் இல்லைனா. ஓகே, புரியுதா உனக்கு தெளிவா? ஓகே, சரி. ஸோ டெக் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு. ஸோ டெக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன், இதை வாசிச்சு பாரு, உனக்கு விளங்கும். ஓகேயா? குட். விளங்குதா உனக்கு? சரி. ஸோ ராஷித் சார் செஞ்ச வீடியோ ரெக்கார்டிங்ஸ் உனக்கு அனுப்பி விடுறேன் இன்னைக்கு, அதையும் பாரு, உனக்கு விளங்கும் கிளியரா. சரிதானே? ஓகே, சரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். ஓகே, இடெக் மீட்டிங் நான் கட்டாயம் அனுப்பிடுவேன் உங்களுக்கும். சரியா? அதுக்கும் ஜாயின் ஆகி பாருங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ.